லெட்டர்ஸ். அப்போ நாங்கள் சிங்கிள் ஆல்ஃபபெட் இருக்குது எழுத்துக்கள். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த எழுத்தை எழுந்துறது இல்லை, நான் ஒரு எழுத்தை கொடுத்து அதை அப்படியே காப்பி பண்ணுங்க அந்த மாதிரி மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ மூலமாக சரி, உங்களுக்கு ஈஸியான வே உங்களுக்கு எந்த இருக்குது ஈஸியான வேஸ் இருக்கு, அந்த வேஸில் உங்களுக்கு சிங்கிள் ஆல்ஃபபெட் எப்படி உங்களுக்கு எழுந்துற மாதிரி உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் வவல்ஸ் அண்ட் வவல்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்லேயே வவல்ஸ் இருக்கு, 5 வவல்ஸ் இருக்கு. அதே போல சிங்களலையும் வவல்ஸ் இருக்கு, சவுண்ட்ஸ் இல்லையா, ஒரு சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த சவுண்ட்ஸோட எந்தெந்த இடத்துக்கு எந்த சவுண்ட்ல நாங்க ஏ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஸ்பெஷலி, ஏன்னா எங்களுக்கு தமிழ்ல எழுத்து இல்ல சுட்டி எழுத்து கூடுதலா சிங்கள எழுத்துல வரும். அந்த சவுண்ட்ஸோட உங்களை எப்படி அதை ஜாயின் ஆகுது, நீங்க எப்படி அதை எழுந்தனும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணதுன்றத சொல்லித்தரும். அடுத்தது வேர்ட் ஃபார்மேஷன். அப்படின்னா எந்த வேர்ட் எப்படி வரும், அது காலங்களா இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட கிராமர் சைட்ல இருக்குது ஒரு பகுதிகள், அந்த பகுதிகளுக்கு எப்படி அந்த வேர்ட் ஃபார்மேஷன் வரும்னு உங்களுக்கு எனக்கு சொல்லி தரலாம். இப்போ வேர்ட் ஒன்று எப்படி எப்படி கிரியேட் ஆகுது சரியா, அப்ப அந்த விஷயம் எல்லாம் அதுக்கு வரும். அடுத்தது சென்டென்சஸ் ரைட்டிங். இப்போ நாங்கள் வேர்ட்ஸை எழுதிட்டோம்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸில் 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ்ன்னு சேர்த்து எப்படி சென்டென்ஸ் ஒன்றை உருவாக்குறன்றத சொல்லி தரும். அதுதான் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ உங்களுக்கு அந்த எங்களோட எழுத்துக்களை ஸ்டைல்ஸ் அதில் இருக்குது. எங்களுக்கு மத்தியாட்சர ஆரோகண அவரோகணன்னு வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியில் எப்படி நீங்கள் அதை நீட்டாக உங்களோட புக்குக்கு எடுக்குவீங்க, எப்படி ஹேண்ட் ரைட்டிங்கை அழகா எழுதுற எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் 3rd மாடியூல். சத்துட்ட சின்ஹாவின் ஆரம்பவி. ஓகே, ரீடிங் ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்போ ரீடிங் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்காக ரீட் பண்ணணும் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் வந்து அந்த என்ன சவுண்ட் வருது அந்த சவுண்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொண்டு அந்த அந்த லெட்டர்ஸோட வார வேர்ட்ஸை ரீட் பண்ணணும். சென்டென்சஸ் ரீடிங், அதோட வேர்ட் நாங்கள் இப்போ லெட்டர்ஸோட வேர்ட்ஸை செய்கிறோம், வேர்ட்ஸில் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறோம். அப்புறம் அந்த சென்டென்சஸை எப்படி ரீட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வரும், கமா வரும் இல்லையா, ஒரு இருக்குது எங்களுக்கு வாசிக்கிற ஸ்டைல்ஸ், ரீடிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. அப்போ அந்த ரீடிங் ஸ்டைல்ஸை உங்களுக்கு சொல்லி தரும். அடுத்தது பேராகிராஃப் ரீடிங் டெக்னிக்ஸ். பேராகிராஃப்ல அப்போ சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாப் எங்கே வருது, கமா எங்கே வருது, எந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் ஹை பிச்சில் போய் வாசிக்கணும், எந்த இடத்துல லோ பிச்சில் வாசிக்கணும், அந்த ரீடிங் சைடை உங்களுக்கு சொல்லி தரும். அடுத்தது ப்ரொனவுன்சியேஷன் வயல் ரீடிங். ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொன்னா இப்ப தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும் ஒரே எழுத்துல 2 சவுண்ட்ஸ் இருக்கு. அதே போல் இதுல 2 எழுத்து எடுத்தோம்னா ஒரே ஒரே சவுண்டா தான் இருக்கு. பட் நாங்க அது நல்லா கவனிச்சு கேட்டோம்னு சொன்னா அதுல சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இருக்கும். அந்த டிஃபரெண்ட்டை வச்சுதான் அந்த இடத்துக்கு அந்த எழுத்து வருமா இல்லையான்றத நாங்க தீர்மானிப்போம். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வந்து ரீடிங்ல வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அந்த செக்ஷனையும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ரீடிங். அப்ப ஒரு உங்களுக்கு ரீடிங் சைட் அப்படின்னா ஒரு நியூஸ் எடுத்தா எப்படி ரீட் பண்ணுவீங்க, ஒரு கவிதை ஒரு நிசதசா அப்படின்னு சொன்னா ஒரு கவிதை எடுத்தா எப்படி ரீட் பண்ணுவீங்க, ஒரு கட்டுரை ஒரு எஸ்ஸே எடுத்தா எப்படி ரீட் பண்ணுவீங்க, அது மாதிரி ரீடிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. அந்த ரீடிங் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, அடுத்த மாடியூலுக்கு போவோம். நான் குயிக்கா போறேன், ஏன்னா நாங்க பாடத்தை கண்டினியூ பண்ண வேணும் சுட்டி. சரி, ஓகே. அடுத்தது கன்வர்சேஷன் ஸ்கில்ஸ். எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எங்களோட லாங்குவேஜ் சொல்ற திறமைகளை என்ன சொல்றது இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள இது ஒரு பெரிய தேவை உண்டு, கன்வர்சேஷன் ஸ்கில்ஸ். ஏன்னா நாங்கள் எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுறோமோ, எவ்வளோ நாங்கள் இன்னத்தரோட அந்த லாங்குவேஜில் கதைக்கிறோமோ அப்போ தான் எங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஆகும். அதில் வருது பாருங்க சிம்பிள் டயலாக்ஸ் இல்லையா.
எங்களுக்கு சின்ன சின்ன சிம்பிள் டயலாக்ஸ் பேசலாம் இல்ல. நாங்க இப்ப சிங்கள தமிழ்ல கதைக்கோல இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்றோம். அப்ப சில நேரத்துக்கு நாங்க அந்த இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்றது சம்டைம்ஸ் அது பழக்கத்துக்கும் பண்ணுவோம், சில நேரத்துக்கு அந்த வேர்ட் தெரியாட்டியும் பண்ணுவோம். அதே போல எங்களுக்கு சிங்களத்திலையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி தொடங்கலாம் இல்லையா? எல்லா சிங்கள வேர்ட்ஸையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கு விட அப்ப அதுல இருக்குது சின்ன சின்ன மெத்தட். அப்ப அது சிம்பிள் டயலாக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கன்வர்சேஷன்ஸ். இப்ப நாங்க சும்மா நாங்க ஒருத்தரோட கதைக்க போல நார்மலி கதைப்போம், அது வந்து ஒஃபிஷியலா இருக்காது. பட் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு இன்டர்வியூவுக்கு இல்லையா, ஒரு நாங்க ஒரு லெசன் செய்ய போல அது ஒரு வித்தியாசமான கன்வர்சேஷனா இருக்கும். சரியா? அப்ப அந்த கன்வர்சேஷனும் உங்களுக்கு ரெடி பண்ணி இருக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் ஆஸ்கிங் அண்ட் ஆன்சரிங் கொஸ்டின்ஸ். நான் நேத்து உங்களுக்கு சொல்லி தந்தேன் இல்லையா? ஒயாக்கி நம்ம மொக்காக்குது மகினம். கேள்வி கேட்கறது பதில் சொல்றது. ஓகே. அடுத்தது டெலிஃபோன் கன்வர்சேஷன்ஸ். இப்போ டெலிஃபோன்ல நாங்க கதைக்கிறதுக்கும் நேரடியாக கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. அப்ப அதுல எப்படி அந்த சிங்கள மொழியில நாங்க பொலைட்டா கதைக்கிற எப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி தரோம். ஓகே. குரூப் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன், உங்களை குரூப்பா நாங்க பிரிச்சு உங்களுக்கு குரூப் ஒர்க் தரோம். அதுல ஸ்பெஷலி இந்த கன்வர்சேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு கன்வர்சேஷன்களை நாங்க உங்களுக்கு ஆட் பண்ணி இருக்கிறோம். ஓகே. அடுத்தது பேசிக் கிராமர். நவுன்ஸ், pronouns, adjectives, adverbs, sentences, patterns, grammar exercise with examples. அப்போ உங்களுக்கு கிராமர் சைடு நாங்கள் டெவலப் பண்ண ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக் நவுன்ஸ்னா உங்களுக்கு தெரியும் என்னது, பெயர் சொற்கள், ப்ரோனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா, பெயர் சொற்கள், வினை சொற்கள், அது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நாங்கள் கிராமரா ஆரம்பிப்போம். சரியோ? அப்புறம் உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் அந்த உங்களுக்கு நவுன், வேர்ப்ஸ், நவுன், அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வரக்குள்ள மெதுவா நாங்க சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி உங்களுக்கு கிராமரை நீங்க யூஸ் பண்ணணும். அது மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பேட்டர்ன்ஸ் சொல்லி தரும். ஓகே, சென்டென்ஸ் செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் கிராமர் எக்ஸசைஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் உங்களுக்கு நல்லா கிராமர் எக்ஸசைஸ் கொஞ்சம் கிளாஸ்ல செய்யறதுக்கு ஒரு டியூட் அப்படி உங்களுக்கு நாங்க இஷ்யூ பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வந்து தரும். அப்ப நாங்க கிராமட்டிக்கல் சைடை செஞ்சோம்னு சொன்னா அவங்களோட ரிட்டன் சைடு நல்லா டெவலப் ஆகும். சரியா? அதோட நான் உங்களுக்கு கிராமட்டிக்கல் சைடு செய்யக்குள்ளே ரிட்டன் சைடோட உங்களுக்கு ஓரல் சைடு அதோட டச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பயப்பட தேவையில்ல. ஓரல் எப்படி வரும், ரிட்டன் சைடுக்கு எப்படி வரும்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும். சரியா? அடுத்து ஓகே, அட்வான்ஸ் ரைட்டிங் அண்ட் ரீடிங். இப்போ நாங்கள் உங்களை ஒரு 150% ஒரு 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 ட்ராக்குக்கு எடுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாடலுக்கு போறோம். சரியோ? அட்வான்ஸ் சென்டென்சஸ் ரைட்டிங். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுவீங்க. சிம்பிளா சென்டென்சஸ் எழுதி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடுவீங்க. அந்த அட்வான்ஸா எப்படி நீங்க சென்டென்சஸ் செய்ய வேணும், அதுல எப்படி கிராமர் எப்படி அதுக்குள்ள வரணும், அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம். பேராகிராஃப் ரைட்டிங். பேராகிராஃப்ல ரைட்டிங் அப்படின்னு சொன்னா நீங்க பேராகிராஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், பேராகிராஃப் எப்படி உடைக்கணும், பேராகிராஃப் எப்படி எண்ட் பண்ணணுமா, அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் செய்யலாம். அது வந்து ஒரு ஒரு பேட்டர்னுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தரலாம். ஓகே. அப்புறம் ரீடிங். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நீங்க வந்து எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் கேட்பீங்க, காதால கேட்பீங்க, எழுந்துவீங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வரும். அப்ப நீங்க பேசிக்கா ரீட் பண்ணி கொண்டு இருந்திருப்பீங்க ஒரு அளவுக்கு, அதை வந்து அட்வான்ஸ் பண்ணி இன்னைக்கு நாங்க ரீடிங் ஸ்கில்ல கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் 5வது இன்ட்ராக்ஷன் டு டென்சஸ். உங்களுக்கு தெரியும் காலங்கள் இல்லையா, 3 காலங்கள் இருக்கு. அந்த காலங்களுக்கு நாங்க
எப்படி அந்த ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி சென்டென்சஸ் அமைக்கிற, எப்படி நீங்க அதோட சென்டென்சஸ் அமைக்கிறது இந்த பக்கம் நடக்கக்குள்ள அங்கிட்ட ஸ்போக்கன் சைட்ல நீங்க சென்டென்சஸ் வச்சு எப்படி கதைப்பீங்க, நேத்து நடந்தது நாளைக்கு நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஓரல் சைடோட ரிட்டன் சைடு எழுந்துறதோட ஓரல் சைடையும் அதோட டச் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை வராது, பேசுறதையும் அதோட போகும். எப்படி இருந்தாலும் நாங்க ரிட்டன் சைட் செய்யக்குள்ள ஓரல் சைடை ஞாபகத்தோட உங்களுக்கு டச் பண்ணி விடும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் லெட் டென்சஸ். ஓகே, ஷார்ட் எஸ்ஏ ரைட்டிங். சரி, சின்ன தலைப்பு தருவோம், அதுல எப்படி நீங்க எஸ்ஏஸ் எழுத வேணும்ன்றத முறைப்படி சொல்லி தருவோம் உங்களுக்கு. சரி, ஓகே. அடுத்தது ஓகே, ஸ்பீச் இன்டர்வியூஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸ்பீச் ஒன்று எப்படி ப்ரிப்பேர் பண்ண இல்லையா? நாங்கள் இப்போ சிங்கள மீடியம்டா தமிழ் மீடியம்டா எங்களுக்கு ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ண தெரியும் இல்லையா, எந்த மெத்தடுக்குன்னு சொல்லி. அதே உங்களுக்கு சிங்களத்தில் நீங்கள் ஒரு ஸ்பீச் செய்கிறேன்னு சொன்னால் எப்படி அந்த ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் சிங்களத்தில் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூ ப்ராக்டிஸ். சரியா, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. இப்ப இன்டர்வியூல வந்து உங்களுக்கு பாக்குறாங்க நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவா இருக்குது. அப்ப கூடுதலா ஒரு இன்டர்வியூக்கு போகல 3 பாஷை மேலுமானவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க, தமிழ், சிங்களம், இங்கிலீஷ். சரியா, அதுக்கு பிறகு உங்களுக்கு சர்டிபிகேட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க சிங்களத்துல உங்ககிட்ட கேள்வி கேட்க கூடும். அப்ப நீங்க அது சும்மா தெரிஞ்ச சிங்களத்துல கதை கேளாது, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இன்டர்வியூல பேசுற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு சிங்களம் எப்படி யூஸ் பண்ணி பேசுறன்றத நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம். அப்புறமா ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எக்ஸ்பிரஷன். உங்களுக்கு ஃபார்மல் அதே போல இன்ஃபார்மல் இல்லையா, நார்மல் அண்ட் ஒஃபிஷியலா வர விஷயங்களை ஸ்பீச் இன்டர்வியூல பேசலாம் இல்லையா. எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு டிரெக்டர் கிட்ட பேசுகிற விதமும், அந்த ஆஃபீஸில் உள்ள கேகேஎஸோட பேசுகிற விதமும், அந்த ஆஃபீஸில் உள்ள சப்ஜெக்ட் கிளாக்கோட பேசுகிற விதமும், ரிசப்ஷனிஸ்டோட பேசுகிற விதமும் ஒரு டோனாக இருக்காது. அந்த டோன்ஸ் எப்படி வரும், எப்படி நாங்கள் அதை பேஸ் பண்ணுறேன்னு பேசலாம். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். உங்களுக்கு உங்களோட சும்மா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யுங்க சிங்களத்தில், அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, அந்த வாரவங்களை எப்படி நீங்க இழுக்க போறீங்க, உங்களோட சிங்கள லாங்குவேஜால எப்படி அந்த ப்ரெசன்டேஷனை நீங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ண போறீங்கன்றத நாங்க சொல்லி தரோம். ஓகே, அதுக்கப்புறமா ஓகே, ஃபங்க்ஷனல் ரைட்டிங் ஸ்கில்ஸ். அப்ளிகேஷன் வந்து எப்படி நீங்க ஃபில் பண்ணு இல்லையா. இப்போ நாங்க பொதுவாக எடுத்தோம்னு சொன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், 3 பாஷையிலும் வேற வேறையா இருக்கும், பட் 3 பாஷை ஒரே அப்ளிகேஷன்ல இருக்கும். பட் எங்களுக்கு சிங்களத்துல வாரத்தை நாங்க எப்படியுமே ஃபில் பண்றது கொஞ்சம் குறைவு, இங்கிலீஷ்ல தான் பண்ணுவோம். பட் சிங்களத்துல ஒரு அப்ளிகேஷன் வந்தா எப்படி நாங்க அதை உங்களுக்கு அதை எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கொள்வீங்க. இப்போ நீங்க சிங்கள ஒரு டீச்சிங்கு போடுறீங்க அப்ளிகேஷன், அப்ப நீங்க என்ன செய்யணும், சிங்களத்துல தான் அந்த அப்ளை பண்ணணும் அந்த ஜாப்புக்கு. அப்ப நீங்க அங்கே உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைச்சிருக்கும். இது உங்க சிங்கள டீச்சர் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க இந்த ஜாப்புக்கு, அப்படியே எழுத்து அழகா இருக்குது, கரெக்டான ஃபார்மேஷன்ல அப்ளிகேஷனை இவங்க எங்களுக்கு சப்மிட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்க இன்டர்வியூக்கு போகலாம் இல்லையா. அப்ப அப்ளிகேஷன் வந்து எப்படி ரைட் பண்றது, எப்படி ஃபில் பண்றது. நோட்டீஸ் உங்களுக்கு தெரியும், நாங்க ஓ லெவல் காலத்துல எழுந்திருப்போம் நோட்டீஸ்கள், நாங்க படிச்ச பாஷையில தமிழ்ல எழுதியிருப்போம் இல்லையா. அப்ப சிங்களத்துல எப்படி எழுதுற,
எங்கேயாவது ஒரு நோட்டீஸ் கண்டு ஐடென்டிஃபை பண்ணி இது என்ன சொல்றாங்க, இது என்னது இருக்குது, இது எத்தனை மணிக்கு நடக்குது, எங்க நடக்குது என்ற விஷயத்த உங்களுக்கு அதுல மெத்தட் ஒன்று இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்படி எழுந்துருது. அதுக்கப்புறமா பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஒரு பிக்சரை பார்த்தா உங்களுக்கு அதை பத்தி என்ன தோணுது, அதுல என்ன இருக்கு, அதை உங்களுக்கு சொல்ல இயலுமான ஒரு மெத்தடுக்கு நாங்க உங்களை கொண்டு வரோம். ஓகே. ஒஃபிஷியல் லெட்டர்ஸ். ஒஃபிஷியல் லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒஃபிஷியல் லெட்டர்ஸ் எழுதுறதும் பர்சனல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் எழுதுற ரெண்டு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் ரெண்டையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். பேசிக் ரிப்போர்ட் ரைட்டிங். ஓகே. மற்றபட சாரி, பேசிக் ரிப்போர்ட்னு சொன்னா வார்த்தாவா ஒரு ரிப்போர்ட் உண்டு. பேசிக்கா நீங்க எப்படி எழுதுவீங்க, சரியா? இப்ப சும்மா சொல்லுங்களேன், நாங்க ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போறோம் சிங்களத்தை. அப்ப அவங்க ஏதாவது அங்க சொல்றாங்க, உங்களுக்கு வந்து என்ன அவங்கக்கிட்ட நோட்ஸ் இருந்தாலும் அதை நாங்க எழுதி கொள்ற மாதிரி வராது. ஸோ அவங்க சிங்களத்துல எழுந்திக்கொள்ள எங்களுக்கு அது தமிழ்ல எழுதிக்கொள்ள அந்த டைமுக்கு கஷ்டம். அப்ப நாங்க சிங்களத்துல எப்படி அந்த பாயிண்ட் ஃபார்ம்ல இல்லாட்டி எப்படி அந்த சின்ன பேரா உண்டு எப்படி எழுதி கொள்றேன், ரிப்போர்ட் ஒன்று எப்படி செஞ்சு கொள்றேன்றத உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். சரி, அதுக்கு போறோம். ஓகே. கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இதுதான் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் இல்லையா? அப்படியே ப்ராக்டிக்கல் இருக்குது. பார்ட்டிசிபேஷனுக்கு நாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு இப்போ சிங்கள மொழி அப்படின்னா பௌத்தர்களுக்கு அவங்களோட கல்ச்சர் ஒன்று இருக்குது. மிச்சம் பேருக்கு அதை பத்தி பெருசா நாங்க தேடுறதும் இல்லை இல்லையா? எங்களுக்கு அது பெரிய தேவையா வரும். பட் நாங்க சிங்கள கிளாஸ்ல படிக்க போறது சிங்களம். ஸோ நாங்க சிங்கள கிளாஸ்ல உங்களுக்கு அவங்களோட கல்ச்சரை பத்தி எல்லாம் சொல்லி தருவோம். ஃபீல்ட் விசிட் ஒட்டிக்கு அதை உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஒட்டி அதை நாங்கள் அந்த டைமுக்கு ஷெட்யூல் ஒன்று பண்ணி ஆன்லைனில் செய்கிறதுக்கு சான்ஸ் ஒன்று தருவோம். அதை கொஞ்சம் அந்த டைமுக்கு பார்ப்போம். ஓகே. ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு செய்யலாம் என்னது ப்ராக்டிக்கலி ஆக்டிவிட்டீஸ். இப்போ சும்மா சொல்லுங்க. இப்போ தமிழ் கல்ச்சர் இருக்குது, அதே போல சிங்கள கல்ச்சர் இருக்கு. இப்போ அவங்களோட ஒரு சொல்லுவோம், அவங்களோட ஒரு கவி நீங்க அவங்க சிங்கள கவி கேட்டிருப்பீங்க. அப்ப நாங்க என்ன செய்வோம், கேட்கறதுலயே அது எங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நாங்க யோசிப்போம். பட் அதுல உள்ள விஷயம் ஏன் அதை சொல்றாங்க, ஏன் அந்த கல்ச்சரல் இவெண்ட்டை இவங்க இந்த அவங்களோட வேதத்துல வச்சிருக்கிறாங்கன்ற விஷயத்த நீங்க உங்களுக்கு அவங்களோட இருக்கிற எல்லா கல்ச்சரல் இவெண்ட்டோட அவங்க ஏன் பொசோன் கொண்டாடுறாங்க, அவங்க ஏன் வெசாக் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏன் என்ன தொடர்பு. இப்ப சமயத்துக்கு தமிழ் அண்ட் ஹிந்து சிங்கள அழுத்தா சாரி தமிழ் அண்ட் சிங்கள அழுத்தா உருத்து இல்லையா? தெமலசா சிங்கள அழுத்தா உருத்தண்டா ரெண்டு ஆக்களும் சிங்கள ஆக்களும் தமிழ் ரெண்டு பேருமே அதை கொண்டாடுறாங்க. பட் எங்களுக்கு அது தெரியா ஏன் அவங்க நாங்க கொண்டாடுறோம், ஏன் அவங்களும் கொண்டாடுறாங்க இல்லையா? அப்ப நாங்க வெளியில கிறிஸ்துவர்கள் முஸ்லிமாக்கள் யோசிப்பாங்க, இது ஒரே பெருநாள் ரெண்டு பேரும் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். அதுக்கு பிறகு டிராமா அண்ட் ரோல் பிளே. உங்களுக்கு ஒரு டிராமா நடிக்க, ஒரு அழகான கவிதை ஒன்று சொல்ல, சிங்களத்துல அழகான ஒரு ஸ்பீச் செய்ய, ஒரு அனௌன்சிங் செய்யறதுக்கு அந்த மெத்தட் உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். ஓகே. அப்புறம் குரூப் ப்ரெசன்டேஷன்ஸ் உங்களுக்கு செய்யலாம். நீங்க இது ஒன்றும் தனியா செய்யறது இல்லை, நீங்க கட்டாயம் உங்களோட குரூப்போட தான் நீங்க சேர்ந்து செய்ய போறீங்க. ஓகே. லாஸ்ட் ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். சரி, போடும். ஓகே. ஓ, அசைன்மெண்ட்ஸ் அண்ட் எவலுவேஷன். உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு கொடுக்கறத நீங்க அழகா ஒரு புக்குக்கு எடுக்கணும். அது உங்களோட தேவைக்கு தான் நாங்க செய்யறது. ஏன்னா நாங்க எங்களை கிளாஸ் முடிச்சாலும் நீங்க நோட்ஸ் எல்லாம் எழுந்துவீங்க பிள்ளைல, அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு அசைன்மெண்ட்டோட போக்குல அது அழகா இருக்கும். சரியா? அப்ப அந்த அசைன்மெண்ட்கள் எப்படி வரணும், எந்த மாதிரி நீங்க எழுந்தணும்னு உங்களுக்கு குரூப் ஒர்க் உங்களுக்கு கிளாஸ் டைம்லயே நாங்க தருவோம்.
அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி. ஓகே, அப்புறம் ஓரல் ப்ரெசன்டேஷன்ஸ், உங்களுக்கு ஸ்பீச் உண்டு, ஒரு அனௌன்சிங் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ். கிராமர் டெஸ்ட் கட்டாயம், கிராமட்டிக்கல் சைடு நாங்கள் படித்து கொடுத்த சைடு அவங்கக்கிட்ட பார்ப்போம். ஓகே, ரீடிங் அசைன்மெண்ட், ஸ்பீக்கிங், கண்டினியூஸ் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது லாஸ்ட்டாக. சரி, எவலுவேஷன்ஸ் 3 இருக்குது. நீங்கள் எவலுவேஷன்ஸுக்கு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. அதே போலவே கிளாஸுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண சரியோ. ஏன்னா நாங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூலில் கூட நாங்கள் ஸ்கூல் போகாத நாளைக்கு ஃப்ரெண்டு கிட்ட எடுத்து நோட்ஸ் எழுந்துவோம். எங்களுக்கு அந்த நோட்ஸ் இல்லைன்ற ஒரு கவலையில் எழுந்துவோம். பட் எங்களுக்கு டீச்சர் படித்து கொடுக்குற டைமில் நாங்கள் இருக்காத சுட்டி அதில் கேள்வி வந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ சும்மா நான் சொல்கிறேன், சும்மா நார்மலி சப்ஜெக்ட்களை அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜ் உண்டு நேரடியாக படிக்காமல் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு யார்கிட்ட சரி ஒரு நோட்ஸில் எடுத்து படிக்கணும். இப்போ நாங்கள் யோசிப்போம், சாரி எக்ஸாமுக்கு நாங்கள் இவங்களோட நோட்ஸ்களை எடுத்து அதை கட்டப்பாடம் பண்ணி வருவோம் அப்படி. பட் லாங்குவேஜ் அப்படி இல்லை. லாங்குவேஜ் வந்து ஒரு பேட்டர்னுக்கு தான் சொல்லி கொடுப்போம். நாங்கள் எங்களோட கிளாஸில் சும்மா எடுத்து பாடமாக்காம உங்களுக்கு ஒரு பேட்டர்னாக தான் சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ அந்த பேட்டர்னை நீங்கள் பிடிச்சிக்கோனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரி ஈஸி இந்த லாங்குவேஜை கேட்ச் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ நேற்று உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, நேற்று நீங்கள் சாங் கேட்டீங்க, அந்த சாங்கில் உள்ள வேர்ட்ஸை பார்த்தீங்க. அப்போ நீங்கள் லிஸ்னிங் சைடு நல்லா டெவலப் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியை நீங்கள் அழகாக எனக்கு சேட்டில் போட்டிருந்தீங்க. நேற்று கொஞ்சம் பேசுறதுக்கு அலவுட் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு கதைக்கெல்லாம் நான் உங்களுக்கு நம்பர்ஸ் பேசி சாரி நேம் சொல்லி பேசுவேன். கொஞ்சம் கிளாஸ் போக்கல. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட பேரை ரீநேம் பண்ணிக்கோங்க பிள்ளை. சரியோ? நான் ஒன்றுமே அவங்களுக்கு கஷ்டம் தர மாட்டேன், சின்ன விஷயங்கள். ஏன்னா நீங்க என்னோட கதைச்சா தானே எனக்கு கிளாஸ் போன மாதிரி. சரியா? அப்ப எல்லாரும் பேரை போடுங்க. பேரை போட்டா எனக்கு பேர்ல உங்க கூட கதைக்கலாம் இல்லையா? ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகினா தான் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ண. சரியா? அப்ப எல்லாருமே பேர் போட்டிக்கிறீங்க. கொஞ்சம் அந்த சாம்சங் போன்ல இருக்கிறீங்க ஒரு 5 பேர், அவங்களும் இன்னொரு போன்ல இருக்கிறாங்க, அவங்களும் பேரை ரீநேம் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப எங்களுக்கு கிளாஸை செஞ்சு கொண்டு போக வெரி ஈஸியா. சரி, அப்ப நேத்து வந்து நாங்க உங்களுக்கு நான் கயான் லெட்டர் தந்தேன் இல்லையா? க சவுண்ட்ல லெட்டர் தந்தேன். அப்ப எழுந்துற விதம் தந்தேன். அதை நாங்க எழுந்தல நேத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுட்டி. எழுத்துக்கள் எல்லாம் நாங்க எழுதுவோம். உங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல எழுத்துக்கள் எல்லாம் எழுதுறதுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சரி, உங்களுக்கு அந்த ஸ்போக்கனோட அந்த எழுத்த சொல்லி கொடுக்கறதோட உங்களுக்கு ஸ்போக்கன் எப்படி போகும்ன்றத இன்ட்ராக்ஷனை கொடுக்கத்தான் உங்களுக்கு நேற்று நான் அதை எழுத்த உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தரேன். சரி, அப்ப நாங்க என்ன செய்யணும், அடுத்த கிளாஸ்ல நீங்க உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு கண்டினியூவா வர ஐடியா இருந்தா பேமெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு, உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே நான் அட்மின்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணினேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதோட போட சொல்லி. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அப்புறம் நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு கிளாஸ் கண்டினியூ பண்றதுக்கு விருப்பம் சொன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை செலுத்திட்டு கிளாஸ்க்கு ஜாயின் ஆவே. அப்புறம் நாங்கள் எழுத்துக்களையும் அடுத்த கிழமையில இருந்து எழுதி கொண்டு ஸ்போக்கன் சைடு நல்லா நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிடும் இல்லையா? அப்ப நான் உங்களுக்கு சர்டிபிகேட்டையும் கொஞ்சம் காட்டுறேன் புள்ளிகள். நேத்து வராத புள்ளிகளுக்கு இந்த கேம்பஸ் வந்து அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர்ட் கேம்பஸ் உண்டு. ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு டவுட்டும் வச்சு கொள்ளக்கூடாது. என்ன சொன்னால் உங்களுக்கு குரூப்பில் அட்மின் போட்டிருப்பாங்க அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை. ஸோ நீங்கள் அதை பற்றி வரியாக வேணாம். அதே போல் இப்போ இன்றைக்கு பிள்ளைகள் புதுசாக வந்திருந்தா, இப்போ நான் கூட 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அரசாங்கம்
ஒரு நிறுவனத்துல தமிழ் சிங்கள ரெண்டுமே டீச் பண்ணக்கூடிய ஒரு ரிசோர்ஸ். ஸோ நீங்க எனக்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே தயங்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஏதாவது நான் இப்போ கேள்வி கேட்டாலும் அது பிழையாகும், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கப்படாது. நாங்கள் ஒரு ஃபேமிலியா அழகா ஒரு பாத்துல போவோம். சரி, எனக்கு வேணும் என்னையும் கடந்து போற பிள்ளைகள் தான் இல்லையா. எங்கட பின்னுக்கு வர ஃபேமிலி இல்லை, பின்னுக்கு வர ஸ்டூடெண்ட் இல்லை, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு விட படிச்சு முன்னுக்கு போகணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் நேற்று ஒரு விஷயம் சொன்னேன், எல்லாரும் தேடுதல் இருக்கணும் இல்லையா. நீங்க நான் சொல்லுற தாரத்தை மட்டும் இல்லாம நீங்களும் சர்ச் பண்ணி கொஞ்சம் இதுக்கு இது பண்ணும். சரி பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு சர்டிபிகேட் போட்டிருக்கிறேன். வேணா நேற்று வராத தசை இருந்தா பார்த்துக்கொள்றதுக்கு. அப்ப எங்களோட 100 hour கோர்ஸ் சரியா. அப்ப 100 hour கோர்ஸ்ல அவங்களுக்கு ஜாயின் பண்ணலும் பேமெண்ட்டை செலுத்தி அடுத்த கிழமையில இருந்து ஜாயின் பண்ண இயலும். சரி, இப்ப நான் நேற்று ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். யாரு சொல்ற பாப்போம். பேசினா பேசணும் சரியா. ஓகே, சௌமியா சமியா சாரி சமியா 155 நம்பர். Yes, ma'am. ஓகே, ஐபோவன். Hi, Bhavan. ஹரி, நாங்க நேத்து என்ன படிச்சோம்? Self-introduce. எஸ். அப்புறம் அப்புறம் நம்மளை பத்தின விஷயங்களை எப்படி சொல்ற என்று படிச்சோம். ஓகே, அப்ப நான் எழுத்தொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி தந்தேன், அதை நீங்க பாத்தீங்க, அதெல்லாம் எழுந்தல இல்லையா. ஓகே, அப்ப சௌமியா நீங்க எப்படி எந்த பேரை கேப்பீங்க? ஒயாகி நம்ம முகத்து. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எந்த பேர் கேட்கணும். மகே நம சமியா ஒயாகி நம்ம முகத்து. வெரி குட். මගේ නම රෙහානා. ඕකේ good. දැන් කාගෙන්ද අහන්නේ? අන්න හරි. අන්න සම්මියා කතා කරා වගේ பேசின மாதிரி நீங்களும் என்னையோட பேசணும். ஓகே, அபி ආයිබෝවන්. අබි ආයිබෝවන්. අපි නැද්ද? හරි. රිෂාදා අස්සලාමු අලයිකුම්. ரிஷாதா அஸ்ஸலாமு அலைக்கும். ரிஷாதா மைக்கை கவுன் கரா ஆயம் கதுனா ஒன்றும் நான் கேட்க மாட்டேன். பாப்பேன் நேத்து நீங்க வந்து இல்லாட்டி எனக்கு வரலன்னு சொல்லிருங்க. ஓகேயா. நலீஃபா அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். நலீஃபா කොහොමද සැපසනීප? எப்படி சுகம்? எப்படி சுகம்? வந்தீங்கன்னவா? நேத்து கிளாஸ் வந்தீங்களா? இல்ல வரல. எனக்கு கிடைச்ச நேத்து வரல. ஓகே, இன்றைக்கு அப்ப நீங்க நியூ கமர் உண்டு இல்லையா? ஓகே சரி, குட். அப்ப உங்களுக்கு நான் இப்ப தந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் புரிஞ்சிச்சா, விளங்கிச்சா? நான் இப்ப லேட் ஆயிடுச்சா, இப்பதான் ஜாயின் ஆகினேன். டைம் ஓகே சரி. என்ன சரி, உங்களுக்கு டவுட்கள் இருந்தா அட்மிட்லையும் கேட்கலாம். கடைசியில உங்களுக்கு நான் டைம் கொண்டு தருவேன், உங்களுக்கு சாட்ல போட்டு உங்களுக்கு கதைக்கலாம். ஓகே ஹரி ஓம் ஸ்துதி. ஹரி ஹஸ்னா அஸ்ஸலாமு அலைக்கும். ஹரி ஹஸ்னா කොහොමද සැපසනීප? எப்படி சுகம்? ஹஸ்னா කොහොමද සැපසනීප? எப்படி சுகம்? Alhamdulillah, I'm fine. ஓகே හරි. ஹஸ்னா ඔයාව අඳුරලා දෙන්නකෝ. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்களேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. உங்களோட பேர் சொல்லி. මගේ නම හස්නා. මගේ එන්ට பேரை கேளுங்க.
Again, nama mo. Wait. ஓ அங்கே நம்ம உட்காந்து ஓகே ஐயா ஹித்தியாட Again. நேத்து இருந்தீங்களா ஓகே Yes. நேத்து இருந்தீங்களா Yes. Yes. எஸ் ஓகே குட் ஹாரி இப்ப நேத்துட்ட விஷயம் எங்களுக்கு பட்டுட்டு இல்லையா இப்ப எல்லாருக்கும் பேர் சொல்ல ஓகே சரி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இப்ப எங்கட பேரை மட்டும் இந்த நேரம் சொல்லிட்டு இருக்கீங்களா அது நாங்க எங்கட குடும்பத்துல விஷயத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கணும் இல்லையா அப்ப எங்கட ஃபேமிலியில இருக்கிறாங்க பெரிய லிஸ்ட் உண்டு அதுல நாங்க பேரை இப்ப கேட்க போறோம் அப்ப நாங்க ஃபேமிலியில யாரு யாரு இருக்கிறேன்னு பார்க்கோம் இல்லையா எங்களுக்கு வந்து சரி உங்களுக்கு பெரிய ஃபேமிலி இருக்கும் சரி உங்களுக்கு சின்ன ஃபேமிலி இருக்கு இல்லையா அப்ப நாங்க சரி அப்ப நாங்க சொல்லுவோம் ஃபேமிலிக்கு சொல்லுவோம் பவுல மகே பவுல நேது இந்த குடும்பம் சரி உங்களுக்கு நான் டைப்பிங்கோட தான் படிச்சு கொடுப்பேன் ஓகே ஓகே பிள்ளைகள் இப்ப நாங்க பார்ப்போம் ஃபேமிலி பவுல எங்களுக்கு கொஞ்சம் அட்மின் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்ணி தர காட்டியும் இருப்போம் கொஞ்சமா 2 minutes அதுக்காட்டி நாங்க கதைப்போம் சரி மகே பவுல எந்த குடும்பம் பவுல சொல்லுவோம் இல்லையா மகே பவுல எந்த குடும்பம் அப்ப குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்க கட்டாயம் அம்மா அப்பா பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா அப்ப நாங்க பொதுவா அம்மாக்கு அம்மாண்டு தான் சொல்லுவோம் இல்லையா அம்மா அம்மா அப்பாக்கு சொல்லுவோம் தாத்தா இல்லையா அப்பாக்கு சொல்லுவோம் தாத்தா ஐயா ஐயா அண்ணா அண்ணாக்கு ஐயாண்டு சொல்லுவோம் அக்கா அக்காவே தான் நங்கி தங்கை நான் இப்ப சொல்லி கொண்டு போறேன் இப்ப நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுவேனா சரி ஓகே தேங்க்யூ ஓகே சரி உங்களுக்கு ஸ்கிரீனை போட்டுறேன் ஓகே போட்டாச்சா சரி இப்ப பாருங்க தேவையானவங்களுக்கு எழுதி கொள்ளிடுமா மகே பவுல இப்ப நான் சிங்கள எழுத்துல டைப் பண்ணல ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க இல்லையா சிங்கள டைப்பிங் உங்களுக்கு நான் போட்டா நீங்க யோசிப்பீங்க
இன்னும் எழுத்துக்கள் ஒன்றும் சொல்லித்தரல தானே இல்லையா? சரி, ஓகே. மகே பவுல. ஓகே, பாருங்க. மகே பவுல் டாபிக் வந்து மை ஃபேமிலி நேது என்ற குடும்பம். அதை நான் தமிழ்லயே டைப் பண்ணல போல, நீங்க எழுதிக்கோங்க அத. சரி, ஓகே. அம்மா, அம்மாவே தான், அது ஈஸி இல்லையா? அக்கா, அப்பா, தாத்தா. தாத்தா. இப்ப தாத்தான்னு சொல்றது நாங்க தாத்தா அண்ட் ஸ்லோவா சொல்லிட்டோம்னா தமிழ் அர்த்தம் தாத்தா யாருன்னு தெரியும் இல்லையா? கிராண்ட் ஃபாதர். இங்கிட்டு தாத்தான்றது ஒரு மீனிங்லெஸ் வேர்டா ஆகிடும். ஸோ நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள தாத்தா, நல்லா வாய் திறந்து சொல்லணும். தாத்தா, அப்பே தாத்தா, மகே தாத்தா, எண்ட வாப்பா, எண்ட அப்பா. சரி, மகே. ஓகே, இப்ப நேத்து நான் மகே சொல்லி தந்திருக்கிறேன் இல்லையா? ஓகே, அது ஒரு நாங்க அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பவுலைய ஃபர்ஸ்ட்டுக்கு இது பண்ணிக்கோம். அக்கா, தம்பி, மல்லி, தங்கை, நங்கி, நங்கி. சரி, தாத்தா, சீயா. பாட்டி, ஆச்சி. நாங்க ஆச்சின்னு இழுப்போம். ஓகே, பாருங்க. அம்மா, தாத்தா, ஐயா, அக்கா, நங்கி, சியா, ஆச்சி. சரியா? மேல இருக்கிறவங்களுக்கு போற்றி. அப்புறம் நாங்க சொந்தக்காரங்களுக்கு வரும். சொந்தக்காரங்களுக்கு வேற பேர் சொல்லுவோம், அதுக்கு வரும். ஓகே, இப்ப நேத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் என்னது? மகே, ரெண்டு. மகே நம். இப்ப இந்த பேட்டர்ன்ல எங்களுக்கு எங்களோட பவுலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பேரை கேட்கலாம், பேரை சொல்லலாம். மகே நாம உங்களோட பேரை சொல்லியாச்சு. நீங்க யார்கிட்ட சரி கேட்டீங்கன்னு சொன்னா ஒயாகி நாம உட்கார்ந்து
Sorry. එන්ඩ பேர் ரெஹானா මගේ නම ரெஹானா ඔයාගේ නම මොකක්ද உங்களோட பேர் சரியா இப்ப இந்த மெத்தடுக்கு நாங்க மத்தவங்களோட பேரையும் கேட்க போறோம் சரி ஓகே மகே அம்மாගේ இப்ப பாருங்க கே ட அம்மாட எண்ட அதோட பாருங்க எண்ட அம்மாட මගේ අම්මාගේ நம உங்களோட அம்மாட பேர் போடலாம் இப்ப அவங்களோட அம்மாட பேரை சொல்லிட்டீங்க இப்ப இன்னொருத்தோட அம்மாட பேரை கேட்க போறீங்க ඔයාගේ අම්මාගේ නම මොකක්ද பாருங்க இந்த பேட்டர்ன் வெரி ஈஸி இல்லையா ஓகே இப்ப பாருங்க உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பவுலை கட்டி அப்ளை பண்ணலாம் இந்த பாருங்க உங்களுக்கு பவுலை கட்டி இருக்கிறாங்க அப்ளை பண்ணலாம் ඔයාගේ අම්මාගේ ඔයාගේ තාත්තාගේ ඔයාගේ අයියාගේ ඔයාගේ අක්කාගේ ඔයාගේ මල්ලීගේ ඔයාගේ නංගිගේ ඔයාගේ සීයාගේ ඔයාගේ ஆச்சிගේ சரி அப்ப கே ட என்ற விஷயம் இல்லையா யாருடையாவது விஷயமோட சொல்லக்குள்ள நாங்க எனது சொல்லுவோம் எந்த பேருன்னு சொல்லணும் அப்போ ஓரல் சைடு சுட்டி நான் ஓரல் சைடாவே தமிழ்லையும் போறேன் ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறேன் அப்ப பாருங்க அம்மாட்ட அம்மாகே விஷயத்தை எழுதிட்டோம் இதே போல இந்த பேட்டர்னுக்கே தான் தாத்தாகே நாங்க சொல்ல போறோம் இல்லையா இப்ப எங்களுக்கு சொல்லலாம் இப்ப சாமானிய நாங்க எங்களை அறிமுகப்படுத்தினோம் தான் நாங்க இன்னொருத்தருட விஷயத்த கேட்கணும் நான் மிச்சம் கண்டிருக்கிறேன் மிச்சம் பேர் திடீர்னு வந்து நமக்கு உங்களோட பேர் என்ன அது அப்படி கேட்க போல சம்டைம்ஸ் அவங்க யோசிப்பாங்க இது எங்களை தெரியாத ஒருத்தர் வந்து திடீர்னு ஏன் இது பேரை கேட்கிறாங்க நாங்க எங்களுக்கு பேரை சொல்லலாமா வானாமா அப்படி யோசிப்போம் இல்லையா சிங்களத்துல இருந்தாலும் எதுல எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி கொடுக்கணும் என் பேர் ரெஹானா மகே நம்ம ரெஹானா ඔයාගේ නම මොකක්ද නේද பொலைட்டா கேட்கலாம் නැත්නම් නම කියන්න පුළුවන්ද அந்த பொலைட்னஸ் வரும் பின்னுக்கு பாடத்துல ஓகே அப்ப நம்ம කියන්න நீங்க யோசிப்பீங்க அப்ப டீச்சர் ඔයාගේ නම කියන්නன்னு சொன்னாலும் சரிதானே உங்களோட பேரை சொல்லுங்க உங்களோட பேர் என்ன அதுக்கு ரெண்டு என்ன வித்தியாசம் இப்ப தமிழ்ல ஓகே உங்களோட பேரை சொல்லுங்க உங்களோட பேர் என்ன ஓகே பட் சிங்களத்துல நாங்க මගේ නම ரெஹானா ඔයාගේ නම කියන්න அண்ட் அப்படி நாங்க டோன்ல கதைக்க கொள்ள அவங்கள நாங்க சும்மா பைஃபோர்ஸ் பண்ற மாதிரி நீங்க பேரை சொல்லியே ஆகணும் அது மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன்ல நாங்க ஒரு நாள் யாரையும் பைஃபோர்ஸ் பண்ணி பேரை கேட்கறது இல்லை இல்லையா நாங்க நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகின போறோம் மகே நாம இது அவங்களோட பேர் என்ன அப்படின்னு தான் நாங்க கேட்போம் இல்லையா அப்ப கியான்னு சொல்ல வாக்குல அந்த என்ன சொல்றது பேசுற ஸ்டைல்ல கொஞ்சம் உங்களோட என்னது உங்களை பத்தி உள்ள ஐடியா அவங்களுக்கு தோணாது பேரை சொல்ல தோணாது கியான்னு சொல்லவா சரி ஒரு இன்டர்வியூலண்டா ஓகே நமக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரமா பேசலாம் ஏன் நாங்க ஒரு இன்டர்வியூக்கு பேசிக்கிறோம் அவங்க வந்து எங்களை கொஞ்சம் எங்களை இல்லையா எக்ஸாமினர்ஸ் வந்து எங்களை என்ன செய்வாங்க அவங்க பேசுற டோனை பாக்குறதுக்காக வேண்டியே அப்படி பேசுவாங்க அப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு ஸ்டெப்புக்கு 2 ஸ்டெப்புக்கு மேலதான் இருப்பாங்க எங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு உரிமையோட கேட்கறது கேளும் பட் ஏன்னா அவங்க அவங்கள கூப்பிடுறாங்க நீங்க விருப்பத்தோட அந்த இன்டர்வியூக்கு வாரீங்க அவங்க எது கேட்டாலும் நீங்க சொல்ல தயாரா வாரீங்க பட் நாங்க நார்மலி ஓரல்ல கதைக்க போல
கியான்னு சொல்றதுல பிழை இல்லை. பட் அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லுவோம் வேண்டிய விஷயத்துல. இப்ப நேத்து வந்த பிள்ளைகள் இன்னைக்கு கிளாஸுக்கு வந்திருந்தா ஏதாவது ஒரு டீச்சரோட ஒரு அட்டாச்மெண்ட் மனசுல இருக்கு. இந்த டீச்சர் எங்களுக்கு ஓகே, இவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க, இவங்களால எங்களுக்கு சிங்களே கூட பண்ணிக்கொள்ள ஏழுமன்ற நம்பிக்கையான பிள்ளைகள் நேத்து வந்த கிளாஸ்ல பிள்ளைகள் இன்னைக்கும் வந்திருப்பீங்க. அதே போலதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்டா நாங்க ஒருத்தரை பாக்குற விதம், ஃபர்ஸ்டா நாங்க பேசுற விதத்துல தான் எங்களை பத்தி மனசுல அவங்களுக்கு பதியும் இல்லையா? அப்ப நாங்க ஃபர்ஸ்டா நாங்க என்ன செய்ய போறோம், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நாங்க பேரைத்தான் கேட்க போறோம், வேற ஒன்றும் கேட்கறது இல்லை இல்லையா? அப்ப உங்களுக்கு பேரை இப்படி கேட்கலாம், நமக்கு என்ன முகாக்கு நேது நெத்தங் மகே நாம சொல்லி நீங்க அப்படி நீங்க யாருக்கே போய் பேசி பாருங்க. பேசிட்டு அவங்க யோசிப்பாங்க, அடே இவங்க எவ்வளவு பொலைட்டா கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? நாங்க தமிழ்ல கதைக்கிறத சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேச போனோம்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரண்ட்டுகள் இருக்குது. சிங்களத்துல அது கொஞ்சம் ரஃபாவும் இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பேசிருந்தேன், ஒரு லெக்சரர் வந்துட்டு வந்திருந்தாங்க எங்களோட ப்ரோக்ராமுக்கு. அப்ப அவங்க அதை ஒரு உதாரணமா சொன்னாங்க, நாங்க சிங்களம் கதைக்க போல டிரான்ஸ்லேட் போட்டுட்டு அதை போயிட்டு கதைக்க போறது கடைசியில அது கேட்கிறவங்களுக்கு தப்பா புரியும். அவர் சொன்னது ஒஹுன்னா அவன் என்ற அர்த்தம். அப்ப ஒஹுகியா அண்டு சொல்லி சொல்லி அவரு பேச்சு தமிழ்ல ஒஹுன்றத ஊண்டி யோசிச்சிருக்கிறார். ஊண்டா நாங்க ஒரு மிருகத்துக்கு தான் பேசுவோம், பூஸ் பூஸ் நாய் அது மாதிரி தான் ஊண்டு சொல்றேன். ஊ கனவா ஊ பொனவா, அது சாப்பிடுது, அது ஓடுது, அது பாயுது. அது மாதிரி மரியாதை இல்லாம நாங்க பேசுறது அனிமல்ஸ். சோ இவர் என்ன செஞ்சிட்டாரு, உயிர் உள்ள விஷயத்துக்கு எல்லாம் எப்படி பேசலாம் இது பண்ணிக்கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுல உள்ள அப்பாக்கு ஊகியான்னு சொல்லிட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் சொன்னாங்களா, அந்த ஊன்ற வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்றது ரெஸ்பெக்டிவ் இல்லையா? அதே போலதான் இதுவும் பேசுற ஸ்டைல்ல ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு பேட்டர்னுக்கு பேசினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெரி ஈஸி. கட்டாயம் நாங்க ஒரு இடத்துக்கு போனா எங்ககிட்ட கேட்கறது ஃபர்ஸ்ட் என்னது, எங்கட பேருக்கும் போது எங்கட வாப்பா அம்மா அப்பாட விஸ்தரத்தான் கேட்பாங்க, டீட்டெயில் தான் கேட்பாங்க. நீங்க யார் விட்டு மகள், உங்களோட வாப்பதாரு, உங்களோட அப்பா யாரு இல்லையா, அப்படித்தான் கேட்பாங்க இல்லையா? அப்ப எங்களுக்கு தாத்தகி நம்ம முக்காக்கு இல்லாம நாங்க தாத்தகி நமக்கு என்ன அப்படி சொன்ன பாருங்க. நான் இப்ப பேசக்கொள்ள டோன் மாறுதுங்க. நீங்களா ஒயாகி தாத்தகி நம்ம முக்காக்குது. அப்ப பொலைட்டா நீங்க விருப்பப்பட்டா சொல்லுங்க, அவங்களோட பேரை நான் கேட்க ஆர்வமா இருக்கிறேன் முக்காக்குதுன்னு சொல்லக்கொள்ள அப்படி ஒரு டோன் வருது. ஒயாகி தாத்தகி நமக்கு என்ன சொல்ல வாக்குல ஒரு என்னது அதிகாரம் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? சோ நாங்க கதைக்க கொள்ள அந்த கொஸ்டின் வாக்குல கதைச்சா வெரி ஈஸி. அது கியன்ன்றது போட்டா நாங்க இன்னொரு வேர்டையும் யூஸ் பண்ணணும், அதை உங்களுக்கு பாடங்கள் போக்குல சொல்லி தரும். சரியா? இப்ப நாங்க அம்மாக்கு நாம சொல்லிட்டோம், எங்களுக்கு தாத்தகி நாம சொல்லலாம், ஐயாகி அக்காகி மல்லிகை எல்லாம் சொல்லும். சரி, இப்ப நான் உங்களுக்கு சின்ன ஆக்டிவிட்டி தரப்போறேன். சரி, யாரு கூட பேசுவோம்? பேச விருப்பமானவங்க எனக்கு ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. ரைஸ் ஹேண்ட் பண்ண தெரியும் தானே? உங்களோட நேமுக்கு முன்னுக்கு .3 இருக்கும், அதை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ரைஸ் ஹேண்ட் ஒன்று இருக்குது இல்லையா? இல்லாட்டி உங்களோட பேரை டச் பண்ணிக்கணும் வரும் ரைஸ் ஹேண்ட் பண்ணலாம். அப்ப அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், கதைக்கிறதுக்கு விருப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா எல்லாத்தோடையும் கதைப்பேன், எல்லாரும் கதைக்கணும். கிளாஸ் செஷன் ஒன்று வந்தா நீங்க என்னையோட கதைக்காம போனா எனக்கு தூக்கம் வராது. ஏன்? எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. புள்ளைகளோட வாயால சவுண்ட் கேட்கணும், அவங்க பேசணும், நான் சொல்லி கொடுத்தத அவங்க திரும்ப எனக்கிட்ட கேட்கணும், எனக்கு அவங்க அதை டீச் பண்ணணும். அதான் நான் பார்ப்பேன். சரி, ஓகே. ஓகே, குட். மலர் ආයුබෝවන්. මලර් හරි. දැන් මලර් මම ඔයාගෙන් අහන්නම් ප්‍රශ්නයක්. උங்கள்கிட்ட கேட்கிறேன் கேள்வி. சரியா? என் பேரு மகே நாம ரெஹானா.
ඔයාගේ නම මොකක්ද? මගේ නම මලර්. ඔයාගේ අම්මගේ නම මොකක්ද? මගේ අම්මගේ නම මధుරවි. சரி. இப்ப நீங்க யார்கிட்ட சரி அவங்களோட அப்பாட பேரை கேட்கறதுக்கு இப்ப நீங்க ட்ரை பண்றீங்க. எப்படி நீங்க கேட்பீங்க? මගේ තාත්තගේ නම සිවඥානම්. ඔයාගේ තාත්තගේ නම මොකක්ද? then ஓகே, அது பொலைட்டா கேட்கிற ஒரு மெத்தட் இல்லையா? ஒஃபிஷியலா நாங்க அப்படி கேட்க அப்படி கேட்கலாம். இல்லாட்டி சும்மா எங்களுக்கு ஒයාගේ තාත්තගේ නම මොකක්ද අඳුරන කමට கேட்கவும் ஏறும். அப்ப மலர் வந்து வெரி குட். மலர் அந்த என்னது பொலைட்னஸை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. குட், வெரி குட். எங்களோட கிரேஷியா ஆய்போவான் பேர் சொன்னது சரியா? ஆய்போவான். உங்களோட பேரை நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணது சரியா? ம் கவரேஜ் இஷ்யூவா? நான் Okay, பேசுறது madam. கேக்குதா? Right. அவங்க பேச ஓகே ஓகே ரைட் குட். இல்லையா? எங்கட பேரை யாரு சரி தவறுதலா சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு புள்ளை நான் லாங்குவேஜோட உங்களுக்கு madam. அந்த காமன்ஸ் இதையும் படிச்சு தருவேன். எங்கட பேரை யார் சரி கேக்குது பிள்ளையா? madam. இப்ப நாங்க ஓகே சர்டிபிகேட் ஒன்று எடுக்க போறோம் ஸ்டேஜுக்கு. எங்கட பேரை பிள்ளையா அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. பட் அந்த சர்டிபிகேட் வந்து யாருக்கும் ஒரு சர்டிபிகேட் எடுக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? ஒரு போட்டிக்கு போறோம்னா 1000 பேர் அந்த போட்டியில இருப்பாங்க. அப்ப நாங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் போட்டு ஒரு தரங்கை ஒன்று கொடுத்துதான் அந்த சர்டிபிகேட்கான சிலெக்ஷனுக்கு சிலெக்ட் ஆகும். ஸோ என்ன செய்வாங்க, நாங்கள் சம்டைம்ஸ் சிங்கள நேம்ஸ், முஸ்லீம் நேம்ஸ், சாரி தமிழ் நேம்ஸ் அண்ட் முஸ்லீம் நேம்ஸை கொஞ்சம் பிழையாக்குவாங்க எங்களோட பேர்களை இல்லையா? கூடுதலா கொஞ்சம் பிழையாகிறது கூட. பர்த் சர்டிஃபிகேட் செய்ய போனாலும் அப்படித்தான். ஸோ யாரு சரி எங்களோட பேரை நாங்க பிழைச்சி யார் சரி சொன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு அதை நீங்க கரெக்ட் பண்ணணும். அதுக்கு யாருக்கும் ஏச இல்லாது. ஏன்? எங்கட அபிமானம், எங்கட உரிமை. எங்களுக்கு அம்மா அப்பா அழகான பேர் ஒன்று வச்சுக்கிறாங்க. ஸோ எங்களோட பேர்ல யாராவது பிடிச்சா எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு ஒயாமாக்கி நம்ம கியூவா வேறதி நீங்க என்ன பேரை சொன்னது பிள்ளை வேறதி இல்லையா? என் பேரு இந்த பேருன்னு சொல்லலாம். நான் ஒரு நாள் அப்படி செஞ்சுட்டேன் சின்னத்துல. சரி, ஒரு ரூபவாணி சன்ஸ்தாவில பெரிய அனௌன்சர் உண்டு அசேல. எனக்கு என்ன இது இல்லை சர்நேம் அசேலன்னு ஒரு பாருங்க சர்ச் பண்ணி இதுல. அப்ப எனக்கு நான் நல்லா ஆர்ட் பண்ணுவேன். அப்ப அந்த ஆர்ட் காம்படிஷன்ல ப்ரொவின்ஷியல் எனக்கு ப்ரைஸ் ஒன்று இருந்துச்சு. அப்போ சர்டிஃபிகேட் எடுக்க பேத்திருந்தேன் பதுல்லையில இருந்து. ஸோ அவர் வந்து எல்லாமே சிங்கள நேம் தான் இருந்துச்சு. நான் சிங்களீஸ் மீடியம் தான் படித்தது. ஸோ அவங்க அவர் என்ன பேரை இது பண்ணினாரு, பிழையாக்கிட்டாரு. நான் என்ன செஞ்சேன், அவர்கிட்டே போய்த்து என் பேர் இதுதான், நீங்க இதை சரியா வாசிங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணேன். அதிகாரம் பண்ண போல ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணினேன். அப்ப அவர் அந்த அனௌன்சிங்ல சொன்னாரு, அந்த புள்ளட தைரியம், அந்த புள்ளட அபிமானி, அந்த புள்ளட என்னது அந்த கெத்த விடாம அந்த பேரை அதை என்ன சொல்றது பிழைக்காம அந்த என்ன சொல்றது கரெக்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு அவங்க சர்டிபிகேட்டே எடுத்தாங்க. என்னது ஆத்ம விஸ்வாசிய செல்ஃப் கான்பிடென்ட் ஃபுல்லா அந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் போயிட்டு என்கிட்ட வந்து பேரை அவங்க பிழைச்சாண்டு திரும்ப அவர் என் பேரை 2-3 தடவை வாசிச்சார். ஸோ எனக்கும் சந்தோஷம், எங்களோட ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்க்கும் சந்தோஷம், ஸ்கூல்ல பேருக்கும் அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு இல்லையா? ஸ்கூல்ல உங்களோட பேரை சொல்ல போல இந்த டீச்சர் ஞாபகம் பிழைச்சா டீச்சர் சொன்னாங்க அன்றைக்கு யார் சரி பேரை பிழைச்சா அதை திரும்ப எக்ஸ்கியூஸ் பண்ணி, ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணணும். பட் அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன்ல அவங்களோட ரீடிங்ல ஏதாவது தவறு இருந்தா தானே அப்படி நடக்கும் இல்லையா? அப்ப நாங்க எங்களோட பேராங்கினா ஸ்பாயில் பண்ணிக்கொள்ள தேவையில்ல. நாங்க திரும்ப அதை கரெக்ட் பண்ணிட்டு போறது தான் எங்கட போற ரோட் கிளியரா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்டாவே நேம்ல தான் எல்லாமே தொடங்க போகுது. ஓகே வேஷியா, இப்ப எனக்கு நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும்னு சொன்னா, உங்களுக்கு அக்கா இருக்கா வேஷியா? இல்ல மிஸ். யார் இருக்கிற உங்களுக்கு? அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அண்ணன் இருக்கிறார். ஓகே, இப்ப நீங்க அண்ணன் பேரை எங்களுக்கு சொல்ல போறீங்க, எப்படி சொல்லுவீங்க? ஓகே. මගේ අයියාගේ නම කෙමිලස්. ஓகே, இப்ப நீங்க உங்களோட தம்பியோட பேர் எப்படி கேட்பீங்க?
இப்ப உங்களோட கேக்குறதா மிஸ்? தம்பியோட பேரை நீங்க கேட்க போறீங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி தம்பியோட பேரை சொல்லிட்டீங்க குரூப்ல. இப்ப யாருக்கு சரி ஞாபகம் இருக்கா நீங்க பாக்குறீங்க. எப்படி நீங்க தம்பியோட பேரை கேட்பீங்க? මගෙත් මල්ලිගේ නම මොකද? මගේ මල්ලිගේ නම මොකද? මොකක්ද? அண்ணா மொக்கதண்டுக்கும் மொக்கதன்றதுக்கும் வித்தியாசம் உண்டு இருக்கு. நேத்து நான் வந்த பிள்ளைகளுக்கு தெரியும், இன்னைக்கு நியூலி வந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தாரேன். மொக்கதண்டு சொன்ன பிள்ளைகள் என்ன மொக்கத ஐயாவே என்ன ஏன் வந்தீங்க அப்படி கேட்டிருக்கிறோம் தானே. இப்ப நாங்க சம்டைம்ஸ் வீட்டுக்கு சரி கிளாஸ்க்கு சரி தொடங்கி போனா மெதுவா ஒளிஞ்சு போயிட்டு உட்காருவோம். இல்லாட்டி வீட்டுக்குள்ள முள்ள புது ரூம் உள்ளுக்கு போவோம் இல்லையா. நாங்க அம்மாக்கு சரி அப்பாக்கு சரி மாட்டினா ஏன் சொடக்கம் ஏன் ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் சிங்களத்துல முகதுன்னு கேட்கறது. அப்ப நாங்க நேமுக்கு அது முகதுன்னு கேட்டா அது ஒரு ராங் இதாவையா வந்துடும். நம்ம முகது இல்லையா, யாருக்கு சரி நாங்க ரஃப்லி பேசக்கூடத்தான் முகது அப்படின்ட்டு பேசுவோம். மொகது நடுவுல அழுத்தி சொன்னா அது என்ன பேர் என்னன்ற அர்த்தம். சரியோ அண்ணா. நாங்க பேசுற ஸ்டைல்ல நாங்க பிழைக்கிற இடம் உண்டு, அது ஸ்பெஷலா. ஏன்னா மொக்காக்துன்றதுக்கு அந்த மொக்காக்துன்ற வேர்ட் எல்லா கொஸ்டின்லயும் இருக்கு. ஒரு இடம் சொல்லக்குள்ள கொஞ்சம் மாறும், சில இடங்கள்ல கேள்வி கேட்கக்குள்ள மாறும். பட் என்னாண்டு நாங்க ஒழுங்கா கேட்கக்குள்ள மொக்காக்து அந்த சவுண்ட நடுவுல நல்லா அழுத்தி சொல்லணும். ඔයාගේ නම මොකක්ද? ඔයාගේ විනෝදාංශය මොකක්ද? ඔයාගේ දිස්ත්‍රික්කය මොකක්ද? අන්න මොකක්ද මොකක්දன்றத நல்லா அழுத்தி சொல்லணும். ஓகே நல்ல கிரிஷா බොහොම ස්තුතියි. හරි ඊළඟට කවුද? හම්නා අස්සලාමු අලයිකුම්. හම්නා वालेकुम अस्सलाम मैम। හම්නා දැන් ඔයාගේ නංගිගේ නම කියන්න යන්න. අපිට කියන්නකෝ ඔයාගේ නංගිගේ නම. මොනවද मैम? ඔව් නංගි ඉන්නවද ඔයාට? සිස්ටර් ඉන්නවද? නෑ मैम. නෑ නේ. කවුද ඉන්නේ? නෑ. யார் இருக்கிற? අයියා දෙකක්. අයියලා දෙන්නෙක් ඉන්නවා. අයියලා දෙකක් இல்ல, අයියලා දෙන්නෙක් ඉන්නවා. இப்போ இதை நான் சொல்லித்தாரேன் சரியோ. இப்ப දෙකක්னு சொன்னா உயிர் இல்லாத விஷயம். මට ஷல்வார் දෙකක් තියෙනවා. எனக்கு ஷல்வார் 2 இருக்கு. நான் தர மாட்டேனே, உன் 2 நானே வச்சு கொள்வேனேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, உயிர் இல்லாத விஷயத்துக்கு நாங்க දෙකක් එකක් තුනක් හතරක්னு சொல்லுவோம். 1 2 3. எனக்கு 2 ஷல்வார் இருக்கு. මට ஷல்வார் දෙකක් තියෙනවා. හරි. මට இப்ப பாய்ஸ் சொல்லலாம். මට வாகன දෙකක් තියෙනවා. எனக்கு வெஹிக்கிள் 2 இருக்கு. ஒரு பைக் இருக்குது, ஒரு கார் இருக்கு இல்லையா. வாகனம்ன்றது உயிர் இல்ல, அது உயிர் தான். பட் நாங்க விளங்குறதுக்கு இல்லையா, பாய்ஸுக்கு வாகனம்டா உயிர் தானே. ஓகே, அப்ப விளங்குறதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், பார்க்கக்குள்ள அது உயிர் இல்லாத விஷயம். சோ மட்ட வாகன දෙකක් තියෙනවා. அப்ப நாங்க உயிருள்ள விஷயம் சொல்லக்குள்ள மட்ட ஐயலா දෙන්නෙක් ඉන්නවා. ஐயலா දෙන්නෙක් ඉන්නවා. உங்களுக்கு ஒருமை பன்மை சொல்லக்குள்ள நான் சொல்லி தருவேன். ஐயா ஐயலா, ஐயலா දෙන්නෙක් ඉන්නවා. ஐயலா 3 දෙනෙක් ඉන්නවා. ஐயலா 5 දෙනෙක් ඉන්නවා அப்படி சொல்லலாம். சரி, இப்ப අපි හම්නා කියන්නකෝ ඔයාගේ අයියාගේ නම මොකක්ද? මගේ අයියාගේ නම සම්රින්. சம்ரின். லசன நம்பர். ஹரி. இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, இப்ப டீச்சர் புது வேர்ட் ஒன்று யூஸ் பண்ணாங்க. என்னது? கியன்னக்கோ சொல்லுங்களே இல்லையா. அது நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசுறது கியன்னக்கோ. அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஓகே. இப்ப நாங்க போறோம் ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போறோம். வைத்து விதுவால்பத்தி அப்படின்னா அதிபர்கிட்ட பேசி கேட்கிறோம். கியன்னக்கோ மகே அங்கேன்னு சொல்றோம். சொல்லுங்களே இந்த நம்பர் அப்படின்னு சொல்றோம். அது சூட்டபிள் இல்லை இல்லையா. ஏன்? அதிபர்ன்றது ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர். அப்ப சார் ஒயாகே மகே அங்கே தென்ன மகே அசீம் சாத்திகே தென்ன இலக்கத்தை தாங்க சார் இல்லையா. அப்படி சொல்லலாம். கியன்னக்கோ இப்ப நீங்க குரூப் ஒர்க் செய்ய போய்த்திருவீங்க எல்லாரும். அப்ப குரூப் ஒர்க் செய்யற இடத்துல அனே கியன்னக்கோ இக்மனட்ட சுருக்க சொல்லுங்க. අනේ කියන්නකෝ ඇයි මේ කටවහගෙන ඉන්නේ, ඇයි මේ மைக் மியூட் කරලා තියෙන්නේ, ஏன் இது வாய் பொத்தி குனிக்கிறீங்க, ஏன் மைக்க மியூட் பண்ணி குனிக்கிறீங்க, குயிக்கா வாங்க சொல்லுங்களேன் கியன்னக்கோ. அது செல்லமா சொல்லவும் மேலும்
கொஞ்சம் உரமா சொல்லவும் வேணும் இல்லையா? அப்ப அதை நாங்க யூஸ் பண்றது வந்து இங்க கூட க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும். சரி, ஓகே. அடுத்தது இப்ப யார்கிட்ட பேர் கேட்போம்? ஆத்திக், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆத்திக், கோ ஆத்திக் நெத்து ஆத்திக் இல்லையா? கூச்சப்படவான புள்ளியல் கதைங்க, அது பிரச்சனை இல்லை. ஓகே, கதைக்கணும். கதைக்காம எங்களுக்கு கிளாஸை கொண்டு போவேலாம். நீங்க கதைச்சாதான் நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் கண்டுபிடிப்பேன். இஷாக் பேசுங்களேன். இஷாக், டீச்சரோட இறக்கமா நாக்கள் தான் குயிக்கா வருவாங்க பேசினோம் இல்லையா? ம். நிம்ஷிகா வணக்கம். நிம்ஷிகா நிம்ஷிகா ரைஸ் ஹேண்ட் பண்ணிக்கிறாங்க, ஆனா கதைக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே නිමිෂිකා எப்படி සුහම්? මම හොඳයි. ඔයා හොඳයි. ඔයා හොඳ සැපසනීපෙන් ඉන්නවා. හරි. දැන් අපි ආසයි ඔයාගේ සීයාගේ නම දැනගන්න. இப்போ நாங்க உங்களோட තාත්තා இல்லையா? සීයාගේ නම මොකක්ද කියලා ආසයි දැනගන්න. හරි. කියන්නකෝ බලන්න ඔයාගේ සීයාගේ නම මොකක්ද? මගේ සීයාගේ නම කාසුබදී. ඔයාගේ සීයාගේ නම මොකක්ද? good. අන්න දැක්ක නේද? දැන් එයාගේ පරම්පරාවෙන් පැවතෙන නමක් இல்லையா? எங்கட தாத்தா அப்பாவோட தான் எங்களோட சர்நேம் வரும் இல்லையா? அப்ப சம்டைம்ஸ் நாங்க யாருடையாவது சர்நேம் உண்டு இல்லாட்டி அவங்களோட என்னது குடும்பத்துல இதை கேட்க போக்குள்ள எங்கட சர்நேம் சொல்லலாம் இல்லையா? அப்ப அந்த முறையில நாங்க கேட்கலாம். சரி, இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கு இல்லையா? அம்மாගේ නම, තාත්තාගේ නම, අයියාගේ නම, අක්කාගේ නම, මල්ලිගේ නම, சீயாගේ නම, ஆச்சிගේ නම. சரி, இப்ப இந்த குடும்பத்தை நாங்க பெருசாக்க போறோம். பெருசு சின்னதாக்க போறோம். சரியா? இப்ப பாத்தீங்களா, எங்கட ஹம்னாக்கு 2 நாணமார் இருக்கிறாங்களாம். சரி, இப்ப இந்த 2 நாணமார்லயும் இவங்க 2 பேருக்கு 2 விதமா வித்தியாசமா அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது, டக்குன்னு இந்த நானா இப்படி இவர் இவர் இந்த நானா என்ற மாதிரி அவங்க பேர் வச்சிருப்பாங்க. பேர்ல எல்லாத்தையும் நான் இப்பவே சொன்னா விளங்கி. ஓகே, மூத்தவர் இளையவர் இருப்பாங்க 2 பேர் இல்லையா? அதுல அவங்க டிஃபரெண்டா வச்சிருப்பாங்க. இந்த நானக்கு இப்படி பேசுற, அந்த நானக்கு அப்படி பேசுறேன்னு சொல்லி. சரி, இப்ப நாங்க இந்த குடும்பத்தை பெருசாக்க போறோம்னு சொன்னா ஜூம் பண்றதுக்கு இல்ல. ஓகே, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இதை அப்படியே காப்பி பண்ணி எடுப்போம். ஓகே, மைக்கை மியூட் பண்ணிக்கொள்வோம். லொக்கு, லொக்குண்டா பெரிய. இப்ப பாருங்க, இந்த எல்லாத்துக்கும் லொக்கு போட்டு பாருங்க. சும்மா நீங்க ரீட் பண்ணி பாருங்க. லொக்கு போட்டா லொக்கு அம்மா பெரிய அம்மா, லொக்கு தாத்தா, லொக்கு ஐயா, லொக்கு அக்கா, லொக்கு மல்லி, லொக்கு நங்கி, லொக்கு சீயா, லொக்கு ஆச்சி. எங்களுக்கு அந்த ஆச்சி சீயாவுலையும் அவங்கடையும் சகோதரங்கள் இருக்கும். ஐயா, அவங்களோட பாச்சிட ஐயா, சீயாடா அப்படி இருக்குமா? அப்ப நாங்க லொக்கு ஆச்சி, லொக்கு சீயாண்டெல்லாம் சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இப்ப இந்த குடும்பத்தை நாங்க பெருசாக்கிட்டோம். நீங்க குடும்பத்துக்கு இன்னும் மெம்பர்ஸ், உங்களுக்கு குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ் சேர்றாங்க. சரியோ? இப்ப நாங்க டைப் பண்ணினோம்னு சொன்னா, லொக்கு அம்மா யாரு? லொக்கு அம்மா பெரியம்மா எங்கட இல்லையா? அக்கா அம்மாட சகோதரி, பெரிய சகோதரி லொக்கு அம்மா. லொக்கு தாத்தா
அம்மாட பெரிய சகோதரியோட ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லாட்டி அப்பாட அண்ணனா இருக்கலாம், லொக்கு தாத்தா. அவங்களுக்கு லொக்கு தாத்தாங்க நாங்க சிங்களத்துல அப்பான்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு அதை டைப் பண்ணி சொல்லித்தரேன். ஓகே, இப்ப லொக்கு ஐயா அண்ணன் ஐயලා දෙන්නයි ලොකු අයියා නිත් එක මං කියලා දෙනවා. ලොකු අයියයි හරි. ඊපස්සේ ලොකු அக்கா இல்லையா, அக்காமா 2-3 பேர் இருந்தா பெரியவங்களை நாங்க லொக்கு அக்கான்னு சொல்லுவோம். ஈப்பஸ்සේ லொக்கு மல்லி பெரிய தம்பி, லொக்கு நங்கி இல்லையா பெரிய தங்கை, லொக்கு சீயா பெரிய தாத்தா, லொக்கு ஆச்சி. சரி, இப்ப நாங்க லொக்கு போட்டு பார்த்தோம்டா லொக்கு அம்மா, பெரியம்மா, இப்ப லொக்கு போட்டு நாங்க போட்டுமா லொக்கு தாத்தா, பெரியப்பா. இந்த லொக்கு தாத்தாக்கு நாங்க இன்னொரு வேர்ட் சொல்லுவோம், மகப்பா. சரி, எழுத்துக்கள் நான் சொல்லி கொடுத்து கொண்டு வரக்கோல உங்களுக்கு நான் சிங்கள டைப்பையும் போடுவேன் முன்னுக்கு. சரி, இப்ப நான் அதை போடல, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க இந்த ப்ரொனவுன்சியேஷன்ல இந்த இங்கிலீஷ் சிங்கிலீஷ் இல்ல சிங்கிலீஷ்லயே இப்பக்கு நாங்க படிப்போம். சரி, இப்போ நாள் போக்கல எழுத்துக்களை நான் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 எழுத்துக்களோட உங்களுக்கு உயிர்குறிகள் எல்லாம் சொல்லி தந்தோன்னு சவுண்ட்ஸோட உங்களுக்கு பிடிச்சோட இந்த வேர்ட்ஸோட நான் இப்படி டைப் பண்ணக்கொள்ள உங்களுக்கு சிங்களத்துல அதை எழுதிக்கொள்ள மிச்சம் ஈஸியா இருக்கு. சரி, மகப்பான்னு சொல்லுவோம், லொக்கு தாத்தகே தான். சரியோ? அப்புறம் லொக்கு அக்கா, லொக்கு ஐயா, லொக்கு மல்லி, லொக்கு நங்கி, லொக்கு சீயா, லொக்கு ஆச்சி. சரி, இப்ப உங்களுக்கு அந்த நான் கேட்ட பேட்டர்ன்லே கேள்விகள் கேட்கலாம் இல்லையா பிள்ளைங்க? ஒயாகி லொக்கு அம்மாக்கு நம்ம මොකක්ද? உங்களோட பெரியம்மட அம்மாட பேர் என்ன? பெரியம்மட பேர் என்ன? ඔයාගේ ලොකු තාත්තගේ නම මොකක්ද? ඔයාගේ ලොකු තාත්තගේ නම මොකක්ද? உங்களோட பெரியப்பட பேர் என்ன? ඔයාගේ ලොකු අක්කගේ නම මොකක්ද? உங்களோட பெரிய அக்கட பேர் என்ன? ඔයාගේ ලොකු අයියාගේ නම මොකක්ද? உங்களோட பெரிய அண்ணாட பேர் என்ன? ඔයාගේ ලොකු මල්ලිගේ නම මොකක්ද? உங்களோட பெரிய தம்பிட பேர் என்ன? ඔයාගේ ලොකු නංගිගේ නම මොකක්ද? உங்களோட பெரிய தங்கச்சிட பேர் என்ன? ඔයාගේ ලොකු සීයාගේ නම මොකක්ද? உங்களோட பெரிய தாத்தாட பேர் என்ன? ඔයාගේ ලොකු ආච්චිගේ නම මොකක්ද? உங்களோட பெரிய பாட்டிட பேர் என்ன? அப்ப நீங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்டுக்கா பெரிய அக்கா, பெரிய ஐயா, பெரிய அண்ணா, பெரிய தம்பி, பெரிய தங்கை வந்துட்டு, இப்ப செகண்டா வந்தவங்க இல்லையா, அதுலதான் சண்டை வர வீட்டுல இல்லையா. அக்கா, நான் அக்கா, எனக்கு தான் 50% வேணும், நான் தங்கச்சி எனக்கு இல்ல, அக்கா எல்லாம் எடுத்துட்டு இல்லையா, அந்த பிரச்சனை தான். இப்ப நாங்க சின்னவங்கட பக்கத்துக்கு வரப்போம். ஓகே, இப்ப பாப்போம். இந்த குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போறோம். சின்ன பொடி இல்லையா, வீட்டுல செல்லமா இருக்கிறவங்க பொடி. பொடி மிகேண்ட சின்ன பிள்ளைக்கு நாங்க சொல்லுவோம் பொடி மிகேண்ட, சின்னவங்க வாங்க, சூட்டி வாங்கன்னு கூப்பிடுவோம். ஓகே, இப்ப பாருங்க நாங்க என்ன செய்ய போறோம், சின்ன போட போறோம், பொடி சோட போறோம். இப்ப பொடி அம்மான்னு நாங்க சொல்றது குறவு, ஆனா அம்மாட தங்கச்சி சித்தி இல்லையா, சின்னம்மா, அதுக்கு அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் புஞ்சி அம்மான்னு சொல்லுவோம். பொடி இல்லையா,
அப்ப அம்மாக்கும் அப்பாக்கும் கொஞ்சம் வித்தியாசமாகுது. பூஞ்சி அம்மாடு நாங்க சித்திக்கு சொல்லணும். நான் உங்களுக்கு டைப் பண்றேன். அது ரெண்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றவங்களுக்கு எல்லாம் பொடி சின்னது வரும். பூஞ்சி அம்மா சித்தி. புஞ்சி தாத்தான்னு சொல்ல மாட்டோம், பொடி தாத்தான்னு சொல்ல மாட்டோம். சரியோ? எங்களை சாச்சா அப்படின்டா சித்தப்பா. சரி, சித்தப்பாக்கு நாங்க சிங்களத்துல சொல்லுவோம் பாப்பா. அப்புறம் இப்ப நாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் பொடின்றத அப்ளை பண்ண போறோம். பொடி ஐயா, சின்ன அண்ணா, பொடி அக்கா, பொடி மல்லி, பொடி நங்கி, பொடி சீயா, பொடி ஆச்சி. ඔයාගේ පුංචි අම්මගේ නම් මොකක්ද? மிச்சம் பேர் நீங்க கேட்டிருப்பீங்க சிங்களவங்க சாச்சி அப்படின்னா சித்திக்கு பூஞ்சி பூஞ்சின்னு சொல்லுவாங்க. எங்கட ஊர்ல எல்லாம் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. பூஞ்சி எண்டக்கோ சித்தி வாங்கலேன்னு கூப்பிடுவாங்க. அவ பூஞ்சி அம்மாக்கு தான் பூஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க பூஞ்சின்னு அதை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. பூஞ்சி அம்மா தான் சரியான ஊர். சரி, அதை ஷார்ட் பண்ணி அந்த செல்லம் வீட்டுல சின்னவங்களா இருப்பாங்க இல்லையா சித்தி, அப்ப பூஞ்சி அம்மான்னு சித்திக்கு சொல்லுவோம். அப்புறம் பாப்பா இல்லையா, எங்கட அப்பாட தம்பி, இல்லாட்டி புஞ்சிட கணவன், சித்திட கணவன் பாப்பா சித்தப்பா. அப்புறம் பொடி ஐயா சின்னண்ணா, பொடி அக்கா சின்னக்கா, பொடி மல்லி சின்ன தம்பி, பொடி நங்கி சின்ன தங்கச்சி, பொடி சீயா சின்ன தாத்தா, அப்புறம் பொடி ஆச்சி சின்ன பாட்டி. சாரி, இப்ப நாங்க குடும்பத்துக்குள்ளே உறவுகளை செஞ்சு செஞ்சு எடுத்திருக்கிறோம் இல்லையா. மெயினா நாங்க எடுத்தோம் இந்த ஃபேமிலிய. அப்புறம் மெதுவா ஃபேமிலிய பெருசாக்கி வச்சிருக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த நான் படிச்சு கொடுத்திருக்கிற இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார்கிட்ட வேணாலும் பேரை கேட்கலாம், அந்த அந்த மாதிரி பேட்டர்னுக்கு. சரியா? அப்ப ඔයාගේ පුංචි අම්මගේ නම් මොකක්ද? නේද? ඔයාගේ බාප්පගේ නම් මොකක්ද? ඔයාගේ පොඩි අයියාගේ නම් මොකක්ද? ඔයාගේ පොඩි නංගිගේ නම් මොකක්ද? இது கேட்கலாம் இல்லையா புள்ளி? சரி, அப்ப இப்ப நாங்க ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போறோம். ஓகே, இதோட மாமா மாமாவே தான் வரும். சரி, மாமி நெந்தா, நெந்தா நாக்கு வெளியே வருமா, நெந்தான்னு சொல்றது ஏ சவுண்ட் இல்ல ஏ சவுண்ட் இல்லையா. சின்னத்துல ஐஸ்கிரீம் வாங்கி தராட்டி நாங்க இப்படி அழுவோம், ஞாபகப்படுத்தி பாருங்க இல்லையா. நாக்கெல்லாம் வெளியே வந்திருக்கும் அந்த ஐஸ்கிரீமுக்காக வேண்டி அழுந்துட்டு ஏண்டு அழுகும். அப்ப நெந்தா அண்டு வரும். சரி, ப்ரொனவுன்சியேஷன். ஏன்னா தமிழ்ல இல்லாத ஒரு சவுண்ட் சிங்களத்துல இருக்கு. தமிழ்ல ஏ சவுண்ட் மட்டும் தான் இருக்கும், பட் சிங்களத்துல ஏ சவுண்ட் இருக்கு. அப்ப நெந்தான்னு வரும் மாமிக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மகள் දුව, මහල් දුව
மகன் புத்தா பேனா பே ஏசம் பேனா sorry மருமகன் பேனா பேனா இல்ல பேனா மருமகள் லேலி இப்ப லேலி லேலிய சவுண்ட் சொன்னோம்னா லேலி ஆகுது லேலின்னா பலகை சரியா வீட்டுல பலகை இருக்கலாம் பட் உயிருள்ள மனுஷனாக இல்லாது அதனால பேனா லேலி லேலி சரி பேனா லேலி மருமகன் பேனா மருமகள் லேலி பேரன் முனுபுரா பேத்தி மினிபிரி சரி இப்ப எங்களுக்கு இவங்களையும் லொக்கு பொடி பேசி போடலாம் லொக்கு மாமா சின்ன சாரி பெரிய மாமா லொக்கு மாமா லொக்கு நெந்தா பெரிய மாமி லொக்கு மாமா பெரிய மாமா பொடி மாமா சின்ன மாமா லொக்கு நெந்தா பெரிய மாமி பொடி நெந்தா சின்ன மாமி லொக்குதுவ பெரிய மகள் பொடிதுவ சின்ன பொடி லொக்கு புத்தா பெரிய மகன் பொடி புத்தா சின்ன மகன் லொக்கு பேனா பெரிய மருமகன் பொடி பேனா சின்ன மருமகன் லொக்குலேலி பெரிய மருமகள் பொடிலேலி சின்ன மருமகன் லொக்கு முனுபுரா பெரிய பேரன் பொடி முனுபுரா சின்ன பேரன் பொடி லொக்கு மினிபிரி பெரிய பேத்தி பொடி மினிபிரி சின்ன பேத்தி சரியா இப்ப இதுல எங்கட குடும்பத்துல வராத 2 பேர் இருக்கிறாங்க பெரிய சின்னது போடலாது யாருன்னு பாருங்க யாருன்னு கெஸ் பண்ணுங்க பாருங்க நான் என்ன சொல்லி தரல அவங்க யாருன்ட்டு இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு கொடுக்க சரியா இப்ப நீங்க என்ன செய்யணும்னா செக்ல போடணும் இவங்களுக்கு லொக்கு பொடி பெரிய சின்ன போட இயலாது டீச்சர் என்னவா இருக்கும் இப்ப நான் அதை சொல்லிட்டேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க அதுல சிங்கள சொல்ல எனக்கு சொல்ல தேவையில்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க தெரியாதவங்க சொல்லுங்க சிங்கள சொல்ல தெரியாதவங்க தமிழ்ல போடுங்க டீச்சர் இவங்களுக்கு பெரிய சிறிய லொக்கு பொடி போட இயலாது பாப்போம் யாரு போடுறேன்னு சொல்லி குயிக்கா போடணுமா ஒரு 2 minutes தருவேன் டைம் டக்குன்னு போடுங்க பாப்போம் யாருக்கு போடல குரூப் chat டிசேபிள் இருக்கு மேம். ஓகே ஓகே சரிங்க வெயிட் பண்ணு
ஓகே. குயிக்கா போடுவோம். இன்னொரு விஷயம் மறந்துட்டு போடு. அண்ணியே மச்சானே மறந்துட்டேன். அன்னைக்கு நாங்க சொல்லுவோம் நேனா, மச்சானுக்கு சொல்லுவோம் மசினா. ஓகே, அதே மாதிரி. சரி, இப்ப எல்லாரும் கமெண்ட் பண்றாங்க, பாப்போம். நாங்க வந்து ஃபேமிலியில மட்டும் பார்ப்போம். வெளியில வாங்க வான எங்களுக்கு. சரியா? ஃபேமிலிக்குள்ள வார 2 பேரு தான். ஒரு க்ளூ உண்டு உங்களுக்கு. ஃபேமிலிக்குள்ள வார 2 பேருக்கு தான் நான் கேட்கிறேன். வெளியில வாரவங்களுக்கு சில ஆட்களுக்கு வராது. ஓகே, அது வேணாம். நீங்க ஃபேமிலிக்குள்ள வார 2 பேரை சூஸ் பண்ணி போடுங்க. இவங்களுக்கு லொக்கு பொடி போட இயலாது. ஓகே, மச்சான் அண்ணி அவங்களுக்கும் பெரிய பெரிய சின்ன லொக்கு பொடி போடலாம். லொக்கு நேனா பெரிய அண்ணி, பொடி நேனா சின்ன அண்ணி. லொக்கு மாசினா பெரிய மச்சான், பொடி மாசினா சின்ன மச்சான் போடலாம். சரி, சின்னவங்க சரியா போட்டிருந்தாங்க. குட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு போட இயலாது இல்லையா? அடிப்படை வரும் அதுக்கு போட்டா. ஹஸ்பண்டுக்கு நாங்க சொல்லுவோம், ஐயோ யாரப்பா இது கீறி வச்சிருக்கு சின்ன புள்ளத்தனமா. ஓகே, இப்ப நாங்க அவங்க 2 பேரும் செப்பரேட்டா எடுக்க போறேன். ஓகே, கணவன் செமியா இல்லாட்டி மஹத்தையான்னு சொல்லுவோம். செமியா இல்லாட்டி மஹத்தியா கணவன். பிரிந்த சாரி மனைவி பிரிந்த. சரி, பொடி செமியா லொக்கு செமியா, பொடி மஹத்தியா லொக்கு மஹத்தியா. நேது பொடி பிரிந்த லொக்கு பிரிந்தன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அதுல வேற எங்களுக்கு இன்னொரு சஜஷனும் வந்துருந்துச்சு, அதையும் சொல்லணும். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, காணோம். எனக்கும் ஒரு சிரிப்பு லைட்டா வந்துச்சு. லவர்ஸுக்கும் சொல்லல இல்லையா? இருக்கிறது ஒரே ஒரு லவரா இருக்கணும். பெரிய லவர் சின்ன லவர் சொல்லல அது இல்லையா? அப்ப நாங்க லவருக்கு காதலிக்கு சொல்லுவோம். காதல் என்ன ஃபர்ஸ்ட் போட
காதலன்னு சொல்லுவோம் பெம்வத்தா. நீங்க பாட்டுல எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? பெம்வத்தா. அது வரப்பைத்து எனக்கு இது ஞாபகம் வருது. காதல், காதலி. சரி, காதலி பெම්වතිය. இல்லையா? ලොකු පෙම්වතා பொடி පෙම්වතා. නේද? ලොකු පෙම්වතිය பொடி පෙම්වතිය. செஞ்சா சொன்னா அடிபட வரும். இல்லையா புள்ளி? இல்லையா? ஓவர். எல்லாருக்கும் சிரிப்பு வருது, எனக்கு விளங்குது, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது. ஓகே, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பாருங்க, இப்ப நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னைக்கு நாளுக்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இல்லையா? வீட்டுல அம்மா அப்பா, அக்கா அண்ணா, அம்மா தாத்தா, ஐயா அக்கா, மல்லி நங்கி, ஆச்சி சீயா, ලොකු අම්මා, ලොකු තාත්තා, ලොකු අයියා, ලොකු අක්කා, ලොකු මල්ලි, ලොකු නංගි, නේද? ලොකු மாமா, ලොකු නැන්දා, புஞ்சி, லொக்கு புஞ்சின்னு சொல்லலாம். சிலவங்க புஞ்சின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சித்திலையும் இருக்கலாம். அம்மாக்கு ஒரு 2 தங்கச்சி இருந்தாங்கன்னா 2க்கும் புஞ்சின்னா 2 பேரும் ஓடிட்டு வருவாங்க இல்லையா? அப்ப லொக்கு புஞ்சி பொடி புஞ்சின்னு சொல்லலாம். அந்த புஞ்சிலே சின்னது பொடி புஞ்சி இல்லையா? கடைசி. ஓகே, லொக்கு புஞ்சி பொடி புஞ்சி சொல்லலாம். லொக்கு பாப்பா பொடி பாப்பா சொல்லலாம். சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா, சின்ன சித்தப்பாவிலையும் சின்னவர், சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா, லொக்கு பாப்பா பொடி பாப்பா. சரி, அப்ப சித்திக்கும் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இத எங்களோட கணவன் மனைவி தவறு. சரி, அப்ப நான் காதலன் காதலிய ஃபேமிலி மெம்பர்ஸா எடுக்கிறல்ல. பட் உங்களுக்கு அந்த கமெண்ட்டுக்குள்ள இது வந்த சுட்டி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ராவா சொல்லி தந்தேன், அதை எழுதிக்கோங்க. சரி சரி, இப்ப உங்களுக்கு பேர் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஒயாகி செமியாகி நாம முகாக்குது. இப்ப மேரீடுண்டா இல்லையா? கணவன் பேர். அப்பாவுக்கு பிறகு எங்களை கொடுக்கறது கணவனுக்கு இல்லையா? அப்ப அப்பாட பேர் கொஞ்சம் நாங்க ஒரு யங் ஏஜ்ல கேட்பாங்க. அப்புறம் நாங்க மேரி பண்ணின போறோம் ஹஸ்பண்ட் பேரை கேட்பாங்க இல்லையா? அப்ப சொல்ல மாட்டாங்க மகே ஹஸ்பண்ட்கே நாம மேக்க ஒயாகே ஹஸ்பண்ட்கே நாம முகாக்குதான்னு கேட்கறது இல்லை. ஒயாகே ஹஸ்பண்ட்கே நாம முகாக்குது இல்லையா? உங்க கணவன் பேர் என்ன? ஒயாகி செமியா, செமியா மஹாத்தியான்னு சொல்லுவோம். சரியா? மஹாத்தியான்னு நார்மலி சொல்றது. அது வீட்டுல உள்ள செமியா ஹஸ்பண்டுக்கு மஹாத்தியான்னு சொல்லலாம். ஒரு ஆபீஸ்ல போயிட்டு ஒரு மிஸ்டர்ன்றது இல்லையா? ஜனக மஹாத்தியா, சம்பத் மஹாத்தியா, மிஸ்டர் சம்பத், சம்பத் மஹாத்தியா, மிஸ்டர் ஜனக, ஜனக மஹாத்தியா. அங்கிட்ட அந்த மஹாத்தியா வேற, இந்த மஹாத்தியா வேற. ஓகே, அப்ப வீட்டுல மஹாத்தியா எங்களுக்கு சொல்லலாம். மகே மஹாத்தியா, அப்பே மஹாத்தியான்னு சிலவங்க சொல்றோம். மகே மஹாத்தியா. அப்ப எனக்கிட்ட கேட்பாங்க, சரி ஒயாகி மஹாத்தியாக்கு நம்ம கக்குது. மகே மஹாத்தியாக்கு நம்ம ரிஹான். இப்ப யாருக்கிட்ட சரி, இப்ப எங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு யார் சார் கேக்குறாங்க, ஒயாகி பிரிந்தகி நம்ம முகாக்குது. මගේ බිරිඳගේ නම රෙහානා නේද? එහෙම අහන්න පුළුවන්. ඒතර ஃபැமிலிய වෙන්න ඕනේ. நல்லா க்ளோஸா இருக்கணும். அவங்களோட டீப் அப்படின்னு சொன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட பேர், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப்ட பேரை சொல்லுவாங்க. அவங்க பேசுறவங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், கொஞ்சம் அறிமுகமா இருந்தா மட்டும்தான் அந்த பேரை சொல்லுவாங்க. அப்ப நாங்க பேரை கேட்கும் போது, இப்போ ஒரு லேடி போயிட்டு ஒரு லேடி கிட்ட உங்களோட கணவன் பேர் என்ன, அவங்களோட ஒயாகினா மஹத்தியகினா முகாக்தன்னு திடீர்னு கேட்டா அவங்க யோசிப்பாங்க, இது யாரப்பா இந்த லேடி திடீர்னு பேரை கேட்கிறாங்களே, ஒரு மெனஸ் இல்லாம. அப்ப சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலியில கூட பிரச்சனைகள் வரலாம் இல்லையா? சின்ன விஷயம் போதும் அது பெருசாகும். ஸோ நீங்க ஃபேமிலியர் ஆகின போறோம், நீங்க மேரி பண்ணி, இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், நீங்க மேரி பண்ணியே இல்லையான்னு எப்படி கேட்குது. கேட்ட பிறகுதான் எங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட பேரை கேட்கலாம். திடீர்னு போயிட்டு அவங்க மேரி பண்ணியா மேரி பண்ணி இல்லையான்னு தெரியாம போயிட்டு ஹஸ்பண்டையோ ஒய்ஃப்டையோ பேரை கேட்கலாம். அது நாங்க கேட்கல. அது ஒயாட்ட காதல நின்று, அது ஒயாட்ட பெண்வத்தா இன்னும், அது பெண்வத்தாகி நம்ம காங்க யாருமே வெளிப்படி அதை சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது ஒபிஷியலா அதை என்ன சொல்றது,
ரெஜிஸ்டர்டு இல்லை இல்லையா? ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் ஒன்றில் தான் எங்களுக்கு பேரை கெளிமா கேட்கலாம். இல்லாமல் திடீர்னு போய்த்து ඔයාගේ පෙම්වතාගේ නම මොකක්ද? ඔයාගේ පෙම්වතියගේ නම මොකක්දன்னு நாங்க கேட்கறது அவ்வளோ அழகில்ல, ஒரு டீசென்டி. சரி, அப்ப நீங்க அதுவரை கேட்க போய்த்துடாதீங்க. நான் அவங்களோட அந்த சஜஷன் வர போய்த்தான் இதை உங்களுக்கு சொல்லி தந்தேன் வேர்டா. அப்ப கணவன் மனைவி கிட்ட பேர் கேட்க போகலையும் நீங்க அவங்க மெரிடாண்டு சரியான முறையில தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கொள்ற முறைய அந்த கல்யாணம் கட்டியான்ற விஷயத்த சிங்களத்துல எப்படி நீங்க கேட்பீங்கன்றத நான் அடுத்த வார பாடங்கள்ல சொல்லித்தாரேன். அப்ப நீங்க இன்னைக்கு எழுந்திருப்பீங்க, நான் இங்க நோட்ஸ் எழுந்திருப்பீங்க, அதுல எண்ணி பாருங்க நீங்க எத்தனை வேர்ட்ஸ் இன்னைக்கு படிச்சீங்கன்னு சொல்லி. சரியா? அப்ப நீங்க படிக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு நேத்து வராத புள்ளியல் அதுக்காக திரும்ப சொல்றேன். நீங்க வேற ஒரு புக் ஒன்று மெயின்டைன் பண்ணணும், வொக்காபுலரி புக். அதுல கிளாஸ்ல படிச்சு கொடுக்குற அனைத்து வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு இங்கிலீஷ்ல எழுதினதுக்கு பரவாயில்லை, தமிழ்ல மீனிங் போடுங்க. முன்னுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் வைங்க. சிங்கள எழுத்துல நாங்க அதை புறவைக்கு எழுதிக்கொள்ளும். ஏன்னா நாங்க சிங்கள எழுத்து படிச்சுட்டு தான் வொக்காபுலரி ஒரு டிக்ஷனரி செய்யறேன்னு சொன்னா அது சக்சஸ் இல்லை. சரியா? அப்ப நீங்க நேத்துல இருந்து ஓகே, இல்லை இண்டையில இருந்து பரவாயில்லை, மகே என்ற இடத்துல இருந்து இப்ப இன்றைக்கு சொல்லி கொடுத்த வரக்காட்டியும் அந்த வேர்டிங் எழுதுங்க. அப்ப நீங்களே யோசிப்பீங்க, அடே 2 நாளுக்குள்ள நாங்க இத்தனை வேர்ட்ஸ் படிச்சுட்டோமா, எங்களை அறியாமையே படிச்சுட்டோம் இல்லையா? பெருசாட்டி கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அதை பார்த்து அதை கட்டப்பாடம் பண்ணி நான் உங்ககிட்ட அதை கேள்வியா கேட்டு நீங்க அதை பதில் சொல்லி பெரிய ப்ரெஷர்ல நீங்க வருவீங்க. ஸோ அப்படி இல்லை, நாங்க இதை டைப் பண்றதோட தான் உங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்க போறோம். ஸோ நீங்க என்ன செய்யணும், உங்ககிட்ட நல்ல ஒரு வொக்காபுலரி ஒரு 1000 வேர்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஏழும். நீங்க பாருங்க, ஒரு சேலஞ்சா வச்சுக்கோங்க. டீச்சர் நான் 1000க்கு மேல ஒரு டிக்ஷனரி மாதிரி தமிழ் சிங்களம் ஒரு புக் ஒன்று நான் செய்ய போறேன். அவங்களுக்கு சின்னதா ஒரு என்ன சொல்றது ஃபீல்ட் புக் மாதிரி இருக்கும் கடையில, அப்படி எடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு சிஆர் ஒன்று இல்லாட்டி எக்ஸசைஸ் புக் ஒன்று எடுத்து அதை 3 டேபிளுக்கு பிரிங்க. ஒன்று நான் இப்ப இங்கிலீஷ்ல அடிக்கிற சிங்கள வேர்டு, சரி, அதுக்கு பிறகு 2வதுக்கா அதுல தமிழ் மீனிங், அதுக்கு பிறகு முன்னுக்கு அந்த ரோவை ஸ்பேஸ் ஒன்று இந்த ஸ்பேஸா வச்சுக்கோங்க. நாங்க எழுத்து படிச்சு கொடுக்க நீங்க எழுத்து கூட்டி அதை எழுதுங்க. அப்ப அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்லும் அந்த சைட்ல உங்களுக்கு டெவலப் ஆகும். இங்காலையும் நான் உங்களுக்கு தார ஆக்டிவிட்டிஸோட உங்களுக்கு கணக்கான அவங்களோட என்ன சொல்றது நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள ஈஸி. சரி, அப்ப நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், சிங்கள நியூஸ் பாருங்க, ரிப்போர்ட் பண்ற மாதிரி சொல்றது என்னது டாக்குமெண்ட்ரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது மிச்சம். ஜாத்திக ரூபவாயின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும். பழைய சேனல் முந்தி நாங்க அது மட்டும் தான் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். இப்போ ஹிரு தேரல் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு சிங்கள சேனல் ஒன்றுல உங்களுக்கு வார்த்தாண்மைய வடிசட்டானு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு ஏரியாவுக்கு போவாங்க, அதுல உள்ள ரிப்போர்ட் சொல்லுவாங்க, இப்படித்தான் அவங்க சொல்லுவாங்க. மித்தன மிகமாய் மித்தன்ட்ட இது ஒரு என்னது காடு, இந்த காடுல இந்த மிருகங்கள் இருக்கு, அப்படி மாதிரி ப்ரோக்ராம்ஸ்கள் இருக்கு. நீங்க அதோட ஷெடியூல்ஸ்களை பார்த்து அதோட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஸ்பெஷலி நியூஸ் பாருங்க. நியூஸ்ல நான் சொன்னது நேத்து உங்களுக்கு கவர்மெண்ட் நியூஸ் பார்க்கறேன்னு சொன்னா மிச்சம் நாள் என்ன சொன்னா அதுல கொஞ்சம் ஃபார்மல் சைட் கூடாது இல்லையா? மற்ற நியூஸ்ல எல்லாம் கொஞ்சம் பதைக்கிற மொழியில தான் நியூஸ் எல்லாம் இது பண்றாங்க, அதையும் பாருங்க, அது ஓகே. மறுபடியும் உங்களோட ஒரு டிராமா என்ன சரி ஒரு சிங்கள சப்டைட்டில், சாரி தமிழ் இங்கிலீஷ் சப்டைட்டில் ஒரு சிங்கள டிராமா இல்லையா, அப்படி ஒன்று உங்களுக்கு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அவங்க கதைக்கு கொள்ள அந்த டைட்டிலோட பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள இயலும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸோட நான் தாரேன். உங்களுக்கு இன்றைக்கு உள்ள பாடம் எப்படி விளங்குச்சு, இந்த வே ஓகேவா? இப்போ நேற்று ஒரு சான்ஸ் கொடுத்தோம், பிள்ளைகள் கமெண்ட் போட்டிருந்தீங்க, எனக்கு நேற்று நல்ல ஹாப்பி, நீங்கள் நல்ல ஒரு எனக்கு சந்தோஷமான மாதிரி நான் நினைச்ச மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். நேற்று கொஞ்சம் பாடத்துக்கு கொஞ்சம் கூடுதலா அவங்களோட கதை செய்யணும், நீங்க இதை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு இப்ப 7:30 இருந்து 9:30 கிளாஸ் முடிஞ்சிடும்.
ஸோ இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளங்கள் வந்திருக்கும். இதை கேட்கணும், இது இப்படி கேட்கணும். பேமெண்ட் விஷயம் நீங்க எனக்கு இதை கேட்கக்கூடா. உங்களுக்கு அட்மின் குரூப்ல போடுவாரு என்ன செய்ய வேணும்னு சொல்லி. அது போக உங்களுக்கு கிளாஸ்ல அவங்களுக்கு மாடல் உங்களுக்கு காட்டின் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன மாடல்ஸ்லாம் உங்களுக்கு படிச்சு கொடுக்க போறோம். உங்களுக்கு 100 hours எப்படி போகுது, உங்களோட சர்டிபிகேட் எந்த அளவுக்கு வேலிட் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இன்னும் உங்களுக்கு மனசுல அதுகளை பத்தி ஒரு டவுட் இருந்தா கேட்கலாம். அது போக எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாடம், நான் இன்னைக்கு எடுத்த பாடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோசனம் ஆகிச்சு, சக்சஸா உங்களுக்கு இது இந்த இந்த சாரி ஸ்பீட்ல போனா பரவாயில்லையா, இல்லாட்டி உங்களுக்கு எங்கே சரி ஒரு என்ன சொல்றது ஒரு பெரியர் மாதிரி, ஐயோ இதுக்கு மேல எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படி என்ன சரி இருக்குதா, நீங்க சேட் பாக்ஸ்ல இப்ப உங்களுக்கு போடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரேன். குயிக்கா எல்லாரும் போடணுமா, என்ன சரி போடணும் கட்டாயம். ஏண்டா பந்தம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம், ஒரு ஐடியா இல்லாம போவானா. விலங்கு இல்லையா? விலங்கல். ஓகே போடுங்க. அப்பதான் எங்களுக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தரலாம் இல்லையா. ஒரு மாதிரி உங்களோட இப்ப ஏஜ் பெரிய ஏஜ்ல இருக்க மாட்டீங்க, நாங்க பெரிய ஏஜ்ல உள்ளவங்களுக்கே டீச் பண்ணுவோம். அவங்களுக்கு வேண்டிய வேலை, அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தை அவங்கக்கிட்டே கேட்டுனா அந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். அதே போல் உங்களுக்கும் ஏதாவது இல்லை டீச்சர் இந்த இங்கே கொஞ்சம் மாறி இருந்தாங்கலாம் எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இப்படி செஞ்சால் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் போடுங்க. சரி, இப்போ டைம் ஸ்டார்ட் நவ். குயிக்காக போடுங்க. ஓகே, சர்டிபிகேட்டை பத்தி அதுல உள்ள வேல்யூவை பத்தி எனக்கு கேட்டிருக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட். சர்டிபிகேட் வந்து ஒரு அரசு நிறுவனத்துல ரெஜிஸ்டர் ஆக்கின ஒரு கேம்பஸ் சரியோ. அப்ப அந்த கேம்பஸை வந்து நாங்கள் இப்படித்தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று நினைச்ச மாதிரி கொண்டு போவே இல்லாது. அரசாங்கத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. கட்டாயம் நாங்க அந்த அரசாங்கம் தார ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நாங்க ரெஜிஸ்டர் ஆகணும். ஏன்னா எங்களோட கோர்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டின்றத நாங்க அவங்களுக்கு காட்டணும். இப்போ உங்களுக்கு நாங்க மாடியூல் காட்டி போட்டுட்டு வேற எதையாவது சொல்லி சமாளிச்சு அவங்களுக்கு சர்டிபிகேட்டை தரையில அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எங்களை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணும். இப்போ நீங்க அந்த சர்டிபிகேட் எடுத்து எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்குள்ள மார்க்ஸ் கட்டாயம் கிடைக்கும். இது வந்து 100 hours டிப்ளமா கோர்ஸ் சுட்டி உங்களுக்கு அதை பத்தி ஒரு இதுவும் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நான் சொல்றேன் எங்களோட அட்மினுக்கு திரும்ப எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த கோப்பி அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணி சொல்லி அப்ப நீங்க அதையும் பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது இன்னும் உங்களுக்கு டவுட் சரி வந்தால் என்ன செய்யணும், திரும்ப குரூப்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. இல்லாட்டி அட்மினுக்கு பர்சனலா ஏதாவது உங்களுக்கு கூடுதலா கேட்க வேணும்னு சொன்னா அவர் வேண்டிய நேரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ அதை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. சரி சரி, இப்ப பார்ப்போம் கமெண்ட்ஸ்ல. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல உங்களை நான் இன்னைக்கு ஃப்ரீ செஷன் தானே, ஸோ எனக்கு குரூப் ஒர்க் எல்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை.
சரியோ? அப்ப உங்களுக்கு குரூப் ஒர்க் உங்களுக்கு வந்து இப்ப புதுசா வந்த பிள்ளைகளுக்கு அது தெரியல. நான் நேத்து சொன்னேன், என்டர்டெயின்மெண்ட்டா தான் இந்த கிளாஸ் நாங்க கொண்டு போவோம். சரி, குரூப் ஒர்க்கோட உங்களோட ஆடல் பாடல் ஆக்ஷன் எல்லாமே வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு செஷனை ஒரு பாடல் மூலமா உங்களுக்கு ஒரு செஷன் ஆரம்பிச்சேன்னு சொன்னா அந்த பாடத்திட பிரவேசம் தான் அது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு இந்த பாட பிரவேசத்துல இந்த சாங் தந்திருக்கிறேன், நீங்க என்ன செய்யணும், குரூப்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ரூம் ஒன்று தருவேன், நீங்க உங்களோட குரூப்போட சேர்ந்து நல்லா ஒரு ஆக்டிவான ஒரு கிரியேட்டிவ் ஒன்று எடுத்துட்டு வர. அப்ப நீங்க பாடல்களோட டியூன்ஸ் ஒரு ஒரு விஷயங்கள் அதுல அதை கிரியேட் பண்ணக்கொள்ள அந்த என்ஜாய் பண்ணி தேடி கெரோக்கிய சில பிள்ளைகள் கெரோக்கியெல்லாம் தேடுவாங்க, கெரோக்கி தேடி அந்த பாட்டை பாடுவாங்க. அப்ப புது புது கிரியேஷன் வரும். உங்களோட குரூப்புக்குள்ள உள்ள அந்த என்ன சொல்றது ஒற்றுமை வரும். அப்ப அந்த குரூப்புக்கு விட நாங்க செகண்ட் ஆகப்படாது. அப்ப இந்த குரூப் நினைக்கும், இந்த குரூப் நாங்க கெத்தா ஃபர்ஸ்டா இதை பெர்ஃபார்ம் பண்ணி நாங்க வெரி குட் கேட்கணும். அப்ப அதுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும். அப்ப சுவாரஸ்யமா போகும் எங்களோட கிளாஸ். ஓகேவா? இப்ப எந்த நாளும் இப்படி லெக்சர்ல இல்லாம உங்களுக்கு நான் பாடம் ஒன்று சொன்னோன்னே உங்களுக்கு அந்த செஷன் இருக்கு, அந்த ப்ராக்டிக்கல் செஷன். அந்த எல்லா கிளாஸ்லயும் ப்ராக்டிக்கல் செஷன் ஒன்று நான் ரெடி பண்ணி கொண்டு வருவேன் கட்டாயமா. எழுத்துக்களும் அப்படி. நீங்க 50 பேர் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க 50 பேரும் ஒன் டைம் எழுதி போடணும். நான் அதை குயிக்கா பார்த்து ஃபிட்டுண்டா ஃபிட், அன்ஃபிட்டுண்டா அன்ஃபிட், நல்லா எழுந்தினா ஒரு ஹார்ட் குயிக்கா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் வருவேன், வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன், உங்களை என்கரேஜ் பண்ணுவேன். உங்களோட குறைகள் இருந்தா ரீரைட் பண்ண சொல்லி எழுத சொல்லுவேன். சரியா? யாருமே தாண்ட குறைய விளங்கும், இதை நாங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் யோசிக்கப்படாது இல்லையா? எல்லாருமே நாங்க எங்களோட லைஃப் ஸ்டார்டிங் டு எண்ட் நாங்க கட்டாயமா படிச்சு கொண்டே தான் இருப்போம் இல்லையா? நாங்க கடவுள்கிட்ட போக்காட்டியுமே எங்களோட படிப்பு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நானும் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? ஸோ ஐசுட்டி அவங்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் எங்களுக்கு விட அட்வான்ஸ். அவங்க இதை போட்டா எங்களோட பிள்ளையா இருக்குமோ, அவங்க சிரிச்சிருவாங்க. ஒரு இதுவும் இல்லை. இதோட எங்களோட ஃபேமிலி. யாரும் யாரையும் பார்த்து சிரிச்சா அது வந்து என்ன சொல்றது, அம்மா அப்பா எங்களை பார்த்து பிள்ளை கொண்டு கண்ணா அவங்க வந்து வேடிக்கையா சிரிச்சாலும் உண்மையா ஹார்ட்ல அவங்க யோசிக்க மாட்டாங்க, அடே எங்களோட பிள்ளைக்கு பிள்ளையாகிட்டு ஐயோ சந்தோஷமேன்னு யோசிக்க மாட்டாங்க இல்லையா? அதே போலதான் இப்ப நாங்க ஏதாவதுன்னா அதை சிம்பிளியா ஜோக்கா எடுத்தாலும் அந்த உங்களுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி ஒன்றும் நடக்க. சரி, இப்ப இது மாதிரி தான் கிளாஸ் போகும். சரி, அப்ப நீங்க நல்லா யோசிச்சு உங்களோட கிளாஸ், இப்ப நான் இந்த செஷனோட வாரக்கிழமையில இருந்து பேமெண்ட் பண்ணி ஒரு குரூப் ஒன்று அட்மின் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்டா பேமெண்ட் பண்ற 50 பேருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். பேமெண்ட் விஷயம் எல்லாம் அட்மின் சொல்லுவாரு, நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸ் வந்து 7 to 9 வீக்கெண்ட்ல 7 to 9 தான் ஷெட்யூல் பண்ணிருக்கி. ஸோ உங்களுக்கு ஈஸியான டைம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் ஆகிடும் வீக்கெண்டில். ஸோ அது சொல்லித்தான் நாங்கள் 7 to 9 கிளாஸ் வச்சிருக்கிறோம். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் எங்களோட அட்மின் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுவார். சரி,